கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு, தேவன் கிருபையாய் இந்த ஒரு வருடத்திலும் ஒரு முதல் மாதத்தை நாம் முழுமையாக கடந்து இன்னொரு மாதத்திலே அடியெடுத்து வைப்பதற்கு தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு அவருடைய அன்பு, இரக்கம், கிருபை, தயவு, ஈவு இவைகள் இருப்பதனால நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய திட்டத்தோடு நெருங்கி நம்மளுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த நாளிலும் தேவன் உங்கள் மத்தியிலே இந்த ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் மூலமாக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்காக நமக்கு எப்போதுமே ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியும்னா, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும், எந்தவித ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள், பேரழிவுகள், பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், எப்படிப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தாலும் அதை எதோடு பொருத்தி பார்க்கணும்னா, ஏன் இவைகளை தேவன் அனுமதிக்கிறார், என்ன இந்த பூமியில நடக்குது, இதை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பதுதான் அவருடைய பிள்ளைகள். ஏன்னா அப்படிதான் நாம சத்தியத்துல நம்ம என்ன பண்றோம்னா, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து நாம வளர்ந்து வரும்போது எந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்ணால பார்த்தால் கூட அதுல என்ன தேவனுடைய திட்டம் இருக்குது, என்ன நடந்தா இதுல என்ன தேவனுடைய திட்டம் இருக்குது, நம்ம வாழ்க்கையில நடக்கிறத கூட இப்படித்தான் நம்ம பார்க்கும்போது, இன்றைய தலைப்பானது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கலிபோர்னியா தீயில் தேவனுடைய திட்டம். இது நம்மளுடைய மூத்த சகோதரர்கள், இது நடந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகல, அவர்கள் இதை தேவனுடைய திட்டத்தை ஒரு பாடமாக தொகுத்திருந்தது உங்கள் மத்தியிலே நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கலிபோர்னியா மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்த இந்த ஒரு தீ விபத்து கடந்த மாதம் 7ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம். இதை பார்க்கும்போது வேர்ல்டு வைடு இந்த நியூஸை எப்படிதான் பரவிக்கிட்டு இருக்குன்னா, தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. நம்மளாம் யூத் கன்வென்ஷன்ல நம்ம இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் உலகமெங்கும் பயங்கரமா பேசப்பட்டு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு. ஏன்னு பார்க்கும்போது இது ஒரு டிசாஸ்டர்னு அனௌன்ஸ்மெண்ட்டே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உலகமெங்கும் செய்தித்தாள்கள்ல, டிவிகள்ல வரும்போது எல்லாருமே இதை அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா இது நடந்தது ஒரு சாதாரணமான ஒரு ஏழை நாட்டில் இந்த சம்பவம் நடக்கல. இது எங்க நடந்திருக்கு? அமெரிக்கால நடந்திருக்கு. இது நடந்திருக்கும் போது ஏன் இதை யாருனால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா, ஒரே டயத்தில் ஒரு மாகாணமே அழிஞ்சு போயிருக்குது. ஒரு இடம் கிடையாது, ஒரு இடம் இல்லாம அங்கங்க ஒரே நேரத்தில் பல இடங்கள்ல இந்த தீயானது பரவுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நாம இருக்கக்கூடிய இடம் என்னது, இந்த இடம் மாப்பாளையம் அரசரடி வைங்களே, இங்க தீ உண்டாகுது. இப்போ ஃபயர் இன்ஜின் எங்க வரும்? இங்கதான் வரும். ஆனா இங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திருமங்கலத்துல தீ பிடிக்குது. திருமங்கலமே இது எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. திடீர்னு 1 hour கேப்ல அண்ணா நகர்ல தீ பிடிக்குது. அடுத்து பார்க்கும்போது எங்க இருக்குதுன்னா, கோச்சுக்காதீங்க, நாகமலை புதுக்கோட்டையில தீ பிடிக்குது. என்னன்னா இப்படி இருக்கும்போது திடீர்னு பார்க்கும்போது மேலூர்ல தீ பிடிக்குது, அடுத்து வாடிப்பட்டியில தீ பிடிக்குது. அட்ட டயத்துல எல்லா இடத்துலையும் இப்ப தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல, யாருக்கும் தெரியல. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பேர் நெருப்பு. இது பார்க்கும்போது இது மனிதன் செய்ததா அப்படின்னு இப்போ கோணங்கள்ல யோசிக்கும் போது, இது மனிதர்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் லைட்டர் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிருக்கிறார். அவரை பிடிச்சி உள்ள போட்டுட்டாங்க. நீதான் தீ வச்சியான். ஆனா ஒரு இடத்துல தீ வச்சா அது எரியும். ஆனா இப்படி ஒரு மாகாணம் 2 லட்சம் ஏக்கர் தீ பிடிச்சு அட்ட டயத்துல எரிஞ்சிருக்குன்னா, ஒரு சென்னை மாநகரம் அழிஞ்சா எப்படி இருக்குமோ அவ்வளவு இடம் அழிஞ்சிருக்கும் போது இது ஒரு மனிதன் வைத்த தீயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற முடிவுக்கு தான் நம்ம வரணும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது
ஒரு பேரழிவு உலகத்துல எப்ப நடந்தாலும் தேவனுடைய திட்டம் அதுல என்ன இருக்கு, நாம ஏன் அதை பார்க்கணும்னு சொல்லும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பர்டிகுலரா தேவன் இந்த தீயை குறித்து ஏதாவது பேசி இருக்காரா ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். இல்ல அப்படி எடுத்துக்கலாம், இல்லாட்டி அமெரிக்கால இந்த தீ வரும் என்று தேவன் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா அப்படி நம்ம கோணத்துல பார்க்கும்போது, ஏன்னா இருந்த இடமே இல்லாம ஒரு மாகாணம் அழிஞ்சு போயிருச்சு. இவர்கள் மிகப்பெரிய பணக்கார நாடு உலகத்திலேயே, இவர்களாலேயே இதை என்ன பண்ண முடியலன்னா இந்த தீயை என்ன பண்ண முடியல, அணைக்க முடியல, ஒண்ணுமே செய்ய முடியல. இதுலயும் மிக முக்கியம் என்னன்னா, அந்த கலிபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் அந்த ஹாலிவுட் நகரமே என்ன ஆயிடுச்சுன்னா தரமட்டமாயி பதறு போல எரிஞ்சு ஆயிடுச்சு. ஏன் சொல்லி பார்க்கிறோம்னா, இன்னும் சொல்ல போனோம்னா அங்க இருக்கிறவங்க இந்த தீ பரவுது, இப்ப கார்ல ஏறி தப்பிக்கணும். அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, எப்படி தீ பிடிச்சிச்சுன்னு தெரியல, இப்ப கார்ல ஏறி தப்பிக்கணும்னு பாக்குறாங்க. தீ பறந்து வந்து கார் மேல விழுந்துருச்சு. இப்ப காரை விட்டுட்டு இறங்கி ஓடுறாங்க. ஓடும்போது ஒவ்வொரு கார்லயும் இறங்கி ஓடும்போது கார் தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு அந்த காருடைய மெட்டல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மெட்டல் உருகி தரையில ஓடுது. சாதாரணமா ஒரு மெட்டல் உருகணும்னா ஃபர்னஸ்ல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரியுமா? ஃபேக்டரியில வேலை பார்க்கிற சகோதரர்களுக்கு தெரியும். ஹை டெம்பரேச்சர் உள்ள அந்த இரும்ப வச்சோம்னா அடுத்தது டம்ளர்ல ஊத்துற தண்ணி மாதிரி உருகணும். அப்படின்னா தான் அவ்வளவு டெம்பரேச்சர். கார் உருகி தரையில ஓடுதுன்னா, இப்ப அந்த காரை நகட்டினாதான் அடுத்து ஏதாவது மீட்கும் பணியாவது செய்ய முடியும்ன்றதுக்காக பெரிய ட்ரக்கை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த கார்களை இடிச்சு என்ன பண்றாங்க, தள்ளுறாங்க. ஏன்னா எரிஞ்ச எல்லா காரும் அம்பாசிடர் மாருதி 800 கார் கிடையாது, அது புது கார், பேர் எனக்கு தெரியல, எல்லாம் ஹைலி காஸ்ட்லி கார். இது ஒரு சாம்பிளுக்கு எப்படி நடந்திருக்குன்னு ஒரு சின்ன வீடியோ, அதுக்கப்புறம் எலாபரேட்டா பார்க்கலாம். இது நடந்தது. இந்த மாதிரி அந்த மாகாணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த கவர்னர் மேயர் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. 2 லட்சம் ஏக்கர் எவ்வளவு வீடுகள் போயிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 10,000 வீடு, ஷோரூம், மால்ஸ் எல்லாம் எரிஞ்சிருக்கு. லட்சக்கணக்கில் காரு, 2 லட்சம் பேரு வீடுகள் இழந்திருக்காங்க, 3 லட்சம் பேருக்கு எலக்ட்ரிசிட்டி இல்ல. இவ்வளவு நடந்துட்டு இருக்கும் போது இது ஒரு மனிதனா இல்ல ஒரு இயற்கையா இருக்குமானா என்னன்னு தெரியல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை எப்படி நம்ம பார்க்கலாம்னா, தேவனுடைய தீர்க்க தரிசனம் எப்படி இருக்கும்னா ஒரு உலகளாவிய தீர்க்க தரிசனமா இருக்கும். இந்த தேவனுடைய தீர்க்க தரிசனம் ஒண்ணு நடந்துச்சுன்னா அது உலகத்தையே பாதிக்கும், உலகத்தையே உழுக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாடுகளை பற்றி கூட தீர்க்க தரிசனம் இருக்கு. இந்தியாவை பத்தி இருக்கு, ரஷ்யாவை பத்தி இருக்கு, இந்த மாதிரி இருக்குது. ஆனா இப்போ கிறிஸ்துவனுடைய அரசாட்சி, 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில துவங்கின காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இந்த கலிபோர்னியா தீயில் தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தீக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணுமா வேணாமா? இப்ப தீர்க்க தரிசனம் துல்லியமாக பொருந்தி வரும்போது இப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு ஒரு எச்சரிப்பு கிடைக்குது. 2வது நம்மளுடைய விசுவாசம் என்ன ஆகுது, அதிகரிக்குது. இது 2ம் நடக்கணும். ஏன்னா நாம 1000 வருட அரசாட்சி சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். இன்றைக்கு புதிதாக வந்த சகோதரர்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புதிதா இருக்கலாம். ஏன்னா இன்னும் பேசிக் சப்ஜெக்ட் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை, 1000 வருட அரசாட்சி குறித்த பாடங்கள் இன்னும் உங்களுக்கு என்ன இல்ல, வரக்கூடிய நாட்கள் அது வர்றதுனால அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கீங்கன்னா எழுதி வச்சுக்கங்க. அதனுடைய டவுட் உங்களுக்கு அப்புறமேட்டு சகோதரர்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த 1000 வருட அரசாட்சி குறித்து நம்ம தியானிக்கும் போது அவருடைய 1000 வருட அரசாட்சி எப்படி ஆரம்பிக்கும், சாத்தான் எப்படி கட்டப்படுவான், சாத்தான் கட்டப்பட்டுட்டா என்னென்ன மாதிரி காரியங்கள் நடக்கும், இதை தேவன் எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு வசனம் பார்க்கும்போது எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்னா வாசிக்கலாம்.
ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ச்சிக்குமோ? தனக்கு இரை அகப்படாமல் இருக்க காட்டிலே சிங்கம் கர்ச்சிக்குமோ? இரை பிடியாமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன் கெபியில் இருந்து சத்தமிடுமோ? சிங்கத்துக்கு இரை வேணும்னா அப்போ அங்க ஒரு கர்ஜிப்பு இருக்கணும். சிங்கம் கர்ஜித்தாதான் அந்த இடத்துல அதுக்கு என்ன கிடைக்கும்? இரை கிடைக்கும். அது சும்மா நின்னா இரை கிடைக்காது. அதே மாதிரி 5ஆம் வசனம், குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் ஒரு கண்ணியில் அகப்படுமானா? குருவி அகப்படணும்னா அதுக்கு என்ன போடணும்? ஒரு சுருக்கு போட்டாதான் குருவி என்னப்படும்? அகப்படணும். சிங்கம் கர்ச்சிச்சாதான் அதுக்கு ஒரு இரை கிடைக்கின்ற மாதிரி இப்ப இந்த உலகத்துல தேவனுடைய அவர் குமாரனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கணும்னா இப்ப இந்த பூமிக்கு என்ன போடணும்னா ஒரு சுருக்கு போட்டாதான் இது ஜனங்களுக்கு தெரியும். 1000 வருட அரசாட்சி துவங்கும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? ஊரில் எக்காலம் ஊதினாத்தான் இப்ப ஜனங்களுக்கு என்ன வரும்? ஒரு கலக்கம் வரும். இப்போ நாம எங்க இருக்கிறோம்? இந்தியாவில், தமிழ்நாட்டில், மதுரையில் ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் தன்னுடைய வேலையை எங்க துவங்கி இருக்கிறாருன்னா அங்கே அமெரிக்கால துவங்கி இருக்கிறாருன்னா இதுல ஒரு எக்காலம் ஊதப்பட்டிருக்கு. குருவிக்கு என்ன வந்திருக்குன்னா ஒரு சுருக்கு போடப்பட்டிருக்கு. இப்போ இதுல இருந்து என்னன்னா கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோன்ற வார்த்தையிலிருந்து இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்றோம். கரெக்டா இருக்குதா? அப்படின்னா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னா கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு. அப்ப சுனாமி வந்தா யாருடைய திட்டம்? தேவன். கொரோனா வந்தது, வயநாடு அழிஞ்சது, எல்லாம் தேவனுடைய திட்டம்னா ஏன் பிரதர் இன்னைக்குதான் முதல் நாள் சர்ச்சுக்கு வந்திருக்கோம் இப்படியா சொல்றது அப்படின்னு நினைக்கலாம். தேவனுடைய திட்டம் நம்மை சுற்றி நடந்திருக்குன்னு இதுவரைக்கும் தெரியல. ஆனா இன்னைக்கு தெரியுது. தேவன் ஒரு காரியத்தை ஒரு அணு நகர்த்தினாலும் அதுல என்ன இருக்குன்னா தேவனுடைய திட்டம் இருக்குதுன்றத நாம புரிஞ்சுக்கிறோம். அதனாலதான் ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது. வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அவருடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இது உலக ஜனங்கள் நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு கலிபோர்னியா தீய படிச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இப்ப வேலையை பார்க்க வந்துட்டாங்க. ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரா? ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் ஆரம்பத்தில் இருக்க அவருடைய பிள்ளைகள் இப்ப வசனத்தை கூர்ந்து கவனிக்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே பார்த்துட்டோம். அது ஒரு விபத்து, அழிவு, பேரழிவு, பூமி அதிர்ச்சி எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய செயல் இல்லாமல் நடக்காது. ஏன்னா இந்த சாத்தானுடைய ராஜ்யத்தை இப்ப தேவன் என்ன பண்ணணும்னா சாத்தானுடைய ராஜ்யத்தை தேவன் தள்ளணும், பிடுங்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும். இதை செய்யக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம். இப்ப சாத்தானுடைய கவர்மெண்ட் கீழே தள்ளுனாதான் இப்ப சாத்தானுடைய கவர்மெண்ட்டுக்கு ஒரு தீங்கு வரணும். ஆனா தீங்கு எப்படி வராது? சும்மா வராது, ஒரு சுருக்கு போட்டாதான் வருன்ற மாதிரி இப்ப தேவன் நேரடியாகவே இந்த பூமியின் மேல தன்னுடைய செயல்பாடுகளை அவர் நடத்த துவங்கி விட்டார். எப்போதோ துவங்கிட்டார். அதுல ஒரு சாம்பிள் தான். இப்ப நம்ம அதை எங்க பார்க்க போறோம்னா எங்க பார்க்க இருக்கிறோம்? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால. ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் பிரசனமும் அவருடைய ராஜ்யத்தின் ஆரம்பத்துல தான் நாம இருக்கிறோம். அதனாலதான் இந்த காரியங்கள் நடக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் இந்த பூமியில அவருடைய கவர்மெண்ட் இங்க வரணும்னா என்ன நடக்கணும்? ஏற்கனவே இங்க இருக்கிற கவர்மெண்ட் என்ன ஆகணும்? அழியணும். சாத்தானுடைய கவர்மெண்ட் அழியணும்னா அது விழுகுதா இல்லையான்றதுதான் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற தீர்க்க தரிசனத்தை நாம பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இங்க இருக்கிற கவர்மெண்ட் விழுகணும்னா
அதுக்கு எல்லாம் இங்க இருக்கிற எல்லா ராஜ்யங்களுக்கும் விழணும்னா அதுக்கு எல்லாம் ஒரு தலை இருக்கு. அந்த தலை தான் எது? அமெரிக்கா. சோ இப்ப அந்த தலை ஒவ்வொரு ஸ்டெப்பா இப்ப என்ன ஆகுதுன்னா கீழே விழுவதை பார்க்க முடியுது. இப்போ இந்த கலிபோர்னியா தீ, இத பத்தி இந்த அமெரிக்காக்குரிய அழிவு பத்தி ஏற்கனவே 15 வருஷத்துக்கு முன்னாடியே சகோதரர்கள் சத்தியம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ அமெரிக்கா அழிய போகுது, அது மீண்டு வராது. இயற்கை பேரழிவுகள் அமெரிக்காவுக்கு வரும், டெரரிஸ்ட் அட்டாக் வரும், பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும். அட்டர்லி அமெரிக்காவுக்கு டிஃபீட் வரும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு லேட்டஸ்ட் நியூஸ், அமெரிக்கா நியூஸ் படிச்சீங்களா? 3 நாளைக்கு முன்னாடி, இது சென்ற மாதம் 7ஆம் தேதி நடந்தது. இதுக்கப்புறம் அமெரிக்கா பிரசிடென்ட் என்னென்ன அறிவிப்புகள் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பார்க்க போறோம். ஆனா பேரழிவுகள் அமெரிக்காவில் நடந்துகிட்டே இருக்குன்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ். என்ன? சூப்பர் சிஸ்டர், ஃபிளைட்டு ஏர்போர்ட்ல அதனுடைய நடைபாதையில் லேண்ட் ஆக போகுது. இன்னும் ஏறல, இறங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. ஃபிளைட் இறங்குற டயத்துல, அது இறங்கும் போது சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க விமானப்படை இருக்கிற ஹெலிகாப்டர் ஒன்று வந்து இங்க இறங்கும் போது சைட்ல வந்து 64 பேசஞ்சர் 4 பைலட் இருக்கிற ஃபிளைட்ல வந்து ஹெலிகாப்டர் மோதுது. இது என்ன நம்ம மாப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற தெருவா பைக்கும் சைக்கிளும் வந்து மோதுறதுக்கு? இது நடக்குமா? இது நடக்குமா? நம்ம கண்ணு முன்னாடி நினைச்சு பார்ப்போமா? ஒரு ஃபிளைட் வானத்துல வந்து இறங்குது, வானத்துல இருந்து கீழே இறங்குது, சைட்ல வந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்து மோதுது. இது எங்க நடக்குதுன்னா அமெரிக்கால 3 நாளைக்கு முன்னாடி நடக்குது. இனி எல்லாம் நடக்கும். இப்போ ட்ரம்ப் வந்துட்டார். அவருடைய திங்கிங் என்ன தெரியுமா? எல்லாத்தையுமே தலையில மாத்திருவேன்னு. ஆனா ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா தேவனுடைய வசனம், இப்போ தேவன் அமெரிக்காவை எந்த அளவுக்கு கீழே கொண்டு போறார். அவர் சொல்றார் அமெரிக்காவுக்கு விடிவு காலம் உண்டாயிருச்சுன்னு. ஆனா இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை தேவனுடைய வசனத்திற்கு எதிரானது. இப்போ ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆமோஸ் 6:3. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களும் ஜாதிகளின் தலைமை எனப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருகிறவர்களுமாகிய உங்களுக்கு ஐயோ. சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும். ஏன்னா இஸ்ரேல் மக்களே யாரத்தான் நம்புறாங்கன்னா அமெரிக்காவை நம்புறாங்க. அதனாலதான் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்ட உங்களுக்கு ஐயோ. இப்ப ஜாதிகளின் தலைமை எது? இஸ்ரேல் ஜனங்களை யார்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்கன்னா அமெரிக்காட்ட. ஆனா ஜாதிகளின் தலைமை எனப்பட்ட அமெரிக்காவுக்கு என்னவா? ஐயோ அப்படின்னு இப்ப யார் சொல்லிட்டானா? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லிட்டார். ஏன்னா அமெரிக்காவிலையும் யூதர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அந்த யூதர்களும் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறாங்க. இப்போ ஜார்ஜ் புஷ்ல இருந்து வேற யார் வேணாலும் அமெரிக்கன் பிரசிடென்டா வரணும்னா உடனே வர முடியாது. அங்க இருக்கிற யூதர்களை பெரிய பெரிய பணக்காரர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் அவங்க பார்லிமெண்ட்டுக்கே வர முடியும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க டைரக்டா வந்துருவாங்கன்னு. இவர்கள் இல்லாம அவர்களால என்ன பண்ண முடியாதுன்னா வர முடியாது. ஏன்னா ஜாதிகளின் தலைமை எனப்பட்ட இந்த தேசத்துக்கு இப்ப என்ன ஐயோ. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 2001 ஐயோ ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு தெரியும். இப்போ அன்னைக்கு பொருளாதாரம் வீழ்ந்தது, இன்ன வரைக்கும் அது மீளவே இல்லை. இது அமெரிக்கா எப்படிப்பட்ட கண்ட்ரி? வெல் டெவலப்டு கண்ட்ரி. வெல் டெவலப்டு கண்ட்ரின்னு அவங்க சொன்னாங்கன்னா இந்த தீய அணைக்க முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காதா? முடிஞ்சிருக்கும். ஏன் அணைக்க முடியல? அந்த மாகாணத்துல அணைக்கிறதுக்கு தண்ணி கிடையாதான். அடுத்து என்ன நடந்திருக்குன்னா, இங்க ஏதாவது இந்த கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பேரதிர்ச்சி, பூமி அதிர்ச்சியோ ஏதோ ஒரு அழிவு வந்தா இந்த வருஷத்துக்கு அவங்களுக்கு அலாட் பண்ண ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது இவ்வளவுதான் அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதுக்கு மேல அவங்கள்ட்ட ஃபண்ட் எதுவும் இல்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. சோ இதுதான் அவங்களுடைய கண்டிஷன். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ
பிரசிடென்ட் சொல்றாரு அமெரிக்கா சுதந்திரம் அடைந்து விட்டதுன்னு. அப்போ திரும்ப நாங்க மீண்டு வருவோம் அப்படின்னு இப்ப ட்ரம்ப் சொல்றாருன்னா, நாங்க மீண்டு வருவோம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா ஏற்கனவே என்ன ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். மீண்டு வருவோம்னாலே அவருக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, கீழே விழுந்துட்டோன்னு சொல்லாம சொல்றார். அது அவருக்கே தெரியல. சோ அவங்க விழுந்துட்டாங்க, அதனால அவர் மீண்டு வருவோம்னு சொல்றார். சோ இப்போ அமெரிக்கா திரும்ப எழும் பழைய நிலைக்கு வரும்னா ஏற்கனவே விழுந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா அமெரிக்கா விழும் என்று வேதம் சொல்லிருச்சு. வேதம் சொன்னா அது 100% என்ன ஆகும், நடக்கும். இப்போ ஏசாயா 18:1-2 வாசிக்கலாம் பாருங்க. எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகள் உடையதும், கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ. போதும். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளை உடையதும், எத்தியோப்பியாவுக்கு நதிகளுக்கு அக்கறையில நிழலிடும் செட்டைகளை உடைய, கடல் வழியாய் தண்ணீரின் மேல் நாணல் படவுல இருந்த ஸ்தானாதிபதிகளை கொண்ட ஒரு இடம் இருக்கு, அதுக்கு ஐயோ. அப்படின்னா ஏற்கனவே ஆமோஸ் யாரை குறிச்சு ஐயோன்னு சொன்னாரு, அமெரிக்காவை பத்தி. இங்க ஏசாயாவும் என்ன சொல்லிட்டாருன்னா அமெரிக்காவை பத்தி ஐயோ. அப்படின்னா இது வேற யாரும் அல்ல, எத்தியோப்பியாவுக்கு அக்கறையிலே. இதுதான் எத்தியோப்பியா தேசம், ஆப்பிரிக்கா. அதுல மேல இருக்குது பாத்தீங்களா எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவுக்கு அக்கறையிலே, எத்தியோப்பியாவுக்கு மேல என்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குன்னா, டாப்ல எத்தியோப்பியா, அதுக்கு மேல ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதி தான் அட்லாண்டிக் கடல். அதுக்கு அக்கறையில தான் என்ன இருக்குது, அமெரிக்கா. சோ இப்ப எத்தியோப்பியாவுக்கு மேல ஒரு நதி அட்லாண்டிக் கடல், அதுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு ஐயோனா. இவரும் யாரை குறித்து சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவை பத்தி. சோ நிழலிடும் செட்டைகளை உடையவர்களுக்கு ஐயோனா. என்ன நிழல்னா, அமெரிக்காவோட எம்பளமே என்னன்னா கழுகு. சோ அவர்களுக்கு தான் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம், ஐயோ. இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், அமெரிக்கா எப்படி இருக்குது, எல்லா ஜாதிகளுக்கும் தலைமை எண்ணப்பட்டவர்களுக்கு ஐயோ. சோ அதனாலதான் 68ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் வாசிங்க. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிரில் உள்ள உச்சம் தலையையும் உடைப்பார். ஏற்கனவே உலக ராஜ்யங்கள் எல்லாம் அழியணும், சாத்தானுடைய கவர்மெண்ட் எல்லாம் அழியணும், இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும்னா உலக ராஜ்யங்கள் அழியணும். இப்போ தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா, மெய்யாகவே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு தலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலையை உடைக்கணும். சோ அதுதான் இப்ப நடந்திருக்கு. சோ தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசை, யார் தெரியுமா சத்துருக்கள், இந்த உலக நாடுகள் எல்லாமே சாத்தானின் கீழே இருக்கு. சிரசு என்னது, தலை. இப்போ மயிருள்ள உச்சந்தலையை உடைப்பார்னா, எதை உடைக்கணும்னா எல்லா ராஜ்யங்களுக்கும் உச்சந்தலையா இருக்கிறது அமெரிக்கா. இப்போ அதை தேவன் என்ன பண்ணணும், உடைக்கணும். அதனாலதான் அமெரிக்கா அவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா, யார்கிட்டையும் எந்த நாட்டுட்டையும் அவங்க பெர்மிஷன் கேட்டு உள்ள போகணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி ஏதாவது எந்த நாட்டுட்ட அனுமதி கேட்டு உள்ள போயிருக்காங்களா? இவரை பிடிக்கிறதுக்கு பாகிஸ்தான் அனுமதி கேட்டாங்களா? எந்த அனுமதி கேட்கல. தைரியமா யார் கதவையும் தட்ட மாட்டாங்க, தைரியமா அடிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள போயிருவாங்க. ஏன்னா அமெரிக்கா தேசத்தை குறித்து தேவன் அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. ஏன்னா அந்த தேசம், அந்த ஜனங்கள், அந்த நாட்டு தலைவர்கள், அந்த தேசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு இன்னும் என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 11ஆம் வசனம். நீங்கள் ஏழைகளை நசுக்கி. யாரு அவர்கள்? அந்த தேசத்தார், அங்க ஆளுகை செய்கிறவர்கள். அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, தேசத்தில் உள்ள ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள். இது இந்த வசனம் திருவிழியத்துல எடுத்து போட்டிருக்கோம். நம்ம பைபிள்லையும் சேம் தான், ஆனா திருவிழியத்துல இன்னும் ரொம்ப தெளிவா இருக்குது. திரும்ப வாசிங்க சிஸ்டர்.
நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாகிய வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள். எப்படி வீடு கட்டுறாங்களா? செதுக்கிய கற்களால் என்ன பண்றீங்க? வீடு கட்டுகிறீர்கள். அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள். அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்க போவதில்லை. அதனாலதான் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் இப்ப பார்க்க போறோம். இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏன் இப்படி அழிஞ்சிச்சுன்னா, அங்க இருக்கிறவங்க சாதாரண ஏழைகளும் நடுத்தர மக்களும் கிடையாது. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், 50க்கும் மேற்பட்ட பணக்காரர்கள், உலக ஃபேமஸ் இடம் எல்லாம் இருக்கு. செதுக்கிய கற்களால் கட்ட வீட்டுல நீங்க என்ன பண்ண போறது இல்லைன்னா, முதல் வசனம், அந்த வீடுகளில் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்தீங்க, இனிமே என்ன பண்ண போறதில்ல, நீங்கள் வாழப்போவதில்லை. ஏன்னா உலக ஃபேமஸ் ஆன இடம் எல்லாமே தரமட்டம், உள்ள ஒரு பொருள் கூட கிடைக்கல. அவர்களுடைய பகட்டு ஆரம்பம் எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. ட்ரம்ப் அவர் பதவியேற்ற உடனே அவர் அறிவித்த முதல் அமெரிக்க மக்கள் தான் முக்கியம். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, ஏற்றுமதி வரியை குறைச்சிட்டு இறக்குமதி வரியை நான் என்ன பண்றேன், நான் கூட்டுறேன். ஏன்னா அமெரிக்கா மட்டும் நல்லா இருந்தா போதும், அப்ப மற்ற ஜனங்கள் நல்லா இருக்க வேணாமா? அவர் செய்த காரியம் இத உலக ஜனங்கள் எல்லாரும் எப்படி பார்க்கறாங்கன்னா, ஒரு குறுகிய பார்வையா பார்க்கறாங்க. உலக பொருளாதார நிபுணர்கள் ஏற்றுமதி வரியை குறைச்சிட்டு இறக்குமதி வரியை என்ன பண்ணிட்டாரு, அதிகரிச்சிட்டார். இப்படி இருக்க கூடாது. இத நிமித்தம் அநேக பிரச்சனைகள் வரப்போகுது. இன்னும் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இந்த உலகத்துல அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வரப்போகுது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னொரு பக்கம் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதில் ட்ரம்புக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. புரியுதா? ட்ரம்ப் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போறார், அது எல்லாம் பிரச்சனை தான். அவர் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கட்டும், அது பிரச்சனை. ஆனா தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறல அவருக்கு பெரிய பங்கு. தேவன் அதை எப்படி கொண்டு போறாருன்னா, இப்பயே ஒரு 3-4 அனௌன்ஸ்மெண்ட் அடுத்து பார்க்க போறோம். இப்ப கடவுள் யாருன்னு அவருக்கு தெரியாது, தேவன் யாருன்னு அவருக்கு தெரியல, தேவனுடைய திட்டம் தெரியல. ஆனா அவர் பதவிக்கு வந்த உடனே சொன்ன உடனே முதல் வார்த்தை என்ன தெரியுமா, நாம கடவுளை மறந்துடக்கூடாது. இது எல்லாமே கடவுளால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு அவர் சொல்றார். ஆனா அவருடைய மைண்ட் அப்படி இல்லை, தேவனுடைய திட்டம் அவருக்கு தெரியல. வாசிக்கலாம், ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தங்க கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டு குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று. இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களா இவ்வளவு நாள்? ஏன் கலிபோர்னியாவில் தேவனுடைய திட்டம் தானே தலைப்பு. இவ்வளவு நாள் இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்கன்னா, தீங்கு நாள் எப்போ தூரம், எல்லாமே தீர்க்க தரிசனம். இப்ப நமக்கு அழிவு கிடையாது, யாரும் நம்மளை அழிக்க முடியாது. தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து எப்படி இருந்திருக்காங்களா, தங்க கட்டில்களில். இவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரம் முதற்கொண்டு தங்க பாத்திரம், வால்கிளாக் முதற்கொண்டு என்னவா தங்கம் உருகி ஓடுது. இப்போ மஞ்சள்கள் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டுத்தொழு கன்று குட்டிகளையும் என்ன பண்ணு தின்று. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, 5-6 தம்புரு வாசித்து பாடி தாவீதை போல தங்களுக்கு ஒரே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், எப்பவும் சந்தோஷம் களியாட்டம், இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை. ஏன்னா தீங்கு நாள் எங்க வந்திருக்கு, தூரம். ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட், லக்ஸரியான வாழ்க்கை. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு இப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரா, ரொம்ப கேஷுவலா இருந்திருக்காங்க. எப்படி இருந்திருக்காங்க, ரொம்ப கேஷுவலா. 6ஆம் வசனம் வாசிங்க. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்கிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துகளுக்கு
ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். யோசேப்பு எப்படி அண்ணன்மார்களோட போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரை பிடிச்சு குழிக்குள்ள தள்ளினாங்களோ அது மாதிரி ஆபத்து இவர்களுக்கு எப்படி வருமா? திடீர்னு வரும், இவங்க எதிர்பார்க்காம வரும். இப்போ ஏற்கனவே மகா பெரிய அழிவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இப்போ அமெரிக்கா போக போகுது. அதுக்கு இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவம் ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி. தேவன் ஏற்கனவே இவர்களை பற்றி என்ன பண்ணிட்டார்? தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லிட்டார். இப்ப அது நிறைவேறுது, அது நமக்கு இப்போ தெரிய வருது. சோ இந்த ஹாலிவுட் சிட்டியே என்ன ஆயிடுச்சு பார்த்தோம்னா இல்லாம போயிடுச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த கலிபோர்னியா நடந்த இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தீக்கும் எல்லாமே பார்த்தோம்ல, இந்த மாகாணத்தில் நம்ம கவனிக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே என்ன சொன்னோம்? இந்த மாகாணத்தில் இருந்தது ஏழைகள் கிடையாது. ஏன் இந்த இடத்துல தீ விபத்துனா, அமெரிக்கால இருந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாமே எங்கதான் இருந்திருக்காங்கன்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இருந்திருக்காங்க. எல்லாருமே அங்க பெரிய பெரிய பங்களா வாங்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர் மக்கள் எங்க பங்களா வாங்குவாங்க? உசிலம்பட்டியில் வாங்குவாங்களா? எங்க வாங்குவாங்க? கொடைக்கானல், ஊட்டியில. நம்ம நாட்டில் இருக்கிற அமிதாப் பச்சன் எடுத்துக்கங்க, ஒரு திரை பிரபலம். அவருக்கு எங்க பங்களா இருக்கு தெரியுமா? கொடைக்கானல் இருக்கு. நீங்க பேர்லாம் வேண்டாம், இன்னும் என்னென்ன முக்கியமான பெரிய பெரிய உலகத்துல ஃபேமஸ் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் எங்க பங்களா இருக்கும்னா உயர்ந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பங்களா இருக்கும். தனித்தனிய வீடுகள், கோடிக்கணக்கில் டாலர் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா வீடுகளையும் கட்டி இருக்கிறாங்க. இப்போ 10 சமையலறைகள் இருக்குமா? ஒரு சமையலறையில சமைச்சாலே சாப்பிடுறதுக்கு எத்தனை சமையலறைகள்? 10 சமையலறைகள். இந்த 2 மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் எங்க நடக்கும்னா இந்த தீ வந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் நடக்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா குளோபல் அச்சீவ்மெண்ட் அவார்ட் எங்க தான் கொடுப்பாங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் கொடுப்பாங்க. இன்னொரு மிகப்பெரிய உலக ஃபேமஸ் அவார்டு அங்கதான் கொடுப்பாங்க. என்ன அவார்டு? ஆஸ்கர் அவார்டும் இங்கதான் கொடுப்பாங்க. எங்க ஊருக்கு வாங்க, நாங்க தான் இந்த பூமியிலேயே பெரியவர்கள், நாங்க உங்களை கௌரவிக்கிறோம் சொல்லிட்டு களியாட்டம் உலகத்தை மறந்து நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் எங்கதான் நடக்குதுன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. ஏன்னா சினிமான்றது ஒரு தனி உலகம். நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னா அங்க சொல்லவே வேண்டாம். இப்படி இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா அந்த இடத்தையே தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஒண்ணும் இல்லாம அழிச்சிட்டார். சோ இப்படி இருந்த இடம் இப்படி ஆயிடுச்சு. உள்ள இருந்த பொருட்கள், விலையுயர்ந்த என்ன பண்றது இன்ஸ்ட்ருமெண்ட், விலையுயர்ந்த பொருட்கள், சர்டிபிகேட் எல்லாமே அழிஞ்சிருச்சு. பெரிய பெரிய இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும்ல எல்லாமே அழிஞ்சிருச்சு, எதுவுமே இல்லை. ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஏன் நடந்திருக்குன்னா முதல்ல இங்க இருந்தது எல்லாமே மிகப்பெரிய பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள். ஆனா இந்த பூமியில மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யாரு? இயேசு கிறிஸ்துவும் ஐஸ்வர்யவான், பிதாவாகிய தேவன் அவர் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படிப்பட்ட தேவனும் குமாரனும் இந்த பூமியில யார பார்க்கிறாங்கன்னா திக்கற்றவைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் தான் பார்க்கிறாங்க. அதனாலதான் தசமபாகம் காணிக்கல தேவன் அதை ஏற்படுத்தினது யாருக்கான? திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும். ரூத்தின் சரித்திரத்தில் கூட பார்க்கிறோம்ல, உன் வயல்ல கதிர்கள் சிந்திருச்சுன்னா அதை நீ என்ன பண்ணாத, நீ பொறுக்காத. உன் கதிர்கட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னா அதை என்ன பண்ணாத, அதை திரும்ப எடுக்காதேன்னு நிறைய வசனங்கள் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணமே உன்னிடத்துல வேலை செய்கிற கூலியால் அவன் உழைத்த காசு, அவனுடைய வேர்வை காய்றதுக்குள்ள அவனுக்கு என்ன பண்ணணும்? அவனுக்கு கிடைக்கணும். ஒருவேளை அவன் வந்து முறையிட்டானா, அவன் முறையிட்ட சத்தம் எனக்கு கேட்டுச்சுன்னா நான் உங்களை என்ன பண்ணிடுவேன் சொல்லியிருக்கிறார், நான் தண்டிப்பேன்றது தேவன் ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் அவர் பார்க்கும்போது, இப்போ தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி திக்கற்றவர்களை ஏழைகளை பார்க்கிறாங்களோ அப்படித்தான் ஐஸ்வர்யவான்களும் ஏழைகளை பார்க்கணும். அப்படிப்பட்ட பெரும் பணக்காரர்களுக்கு தேவன் இங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் என்றாதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுதான் இன்றைக்கு சப்ஜெக்ட். மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? ஒரு
இப்போ ஒரு கொஸ்டின், ஏன் கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மட்டும்தான் பணக்காரர்கள் இருந்தார்களா? நியூயார்க்ல இல்லையா? வாஷிங்டன்ல இல்லையா? பாஸ்டன்ல இல்லையா? டெட்ராய்ட்ல இல்லையா? மியாமில இல்லையா? சான் பிரான்சிஸ்கோவா? வேற எங்கேயுமே இல்லையா? ஏன் இங்க மட்டும் ஏன் இந்த அழிவை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுச்சோம்னா, அங்கேயும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, இந்தியாலையும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, சோ நம்ம ஊர்லயும் பணக்காரர்கள் இருக்கிறாங்க. பின்பு ஏன் இந்த அழிவு கலிபோர்னியாவுக்கு மட்டும் வரணும்னா என்ன காரணம்? ஆமோஸ்ல என்ன வாஸ்தவம்? ஏன் அங்க ஃபர்ஸ்ட் வரணும்? அதுதான் ஜாதிகளின் தலைமை. அந்த மயிருள்ள உச்சந்தலைய உடைச்சாதான் மற்ற இடங்களுக்கு அழிவு வரும். இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, தன்னுடைய பேரழிவை எங்க இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்னா, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய பேரழிவை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார்? அமெரிக்காவில் இருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறார். இந்த பேரழிவுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு அழிவு நடந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு சின்ன வீடியோ. Extending from Hollywood Hills, including the Sunset area, and progressing to the Eatonhurst and Lydia fires. More than 7,500 dedicated personnel were actively involved in flames. 7,500 பேர் தீயை அணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாங்க. Ground support to suppress 1162 ஃபயர் இன்ஜின் வண்டி, 31 helicopters are conducting 31 ஹெலிகாப்டர், 6 large water tanker aircraft, 6 accessible and high intensity ஏர்கிராஃப்ட். but most importantly, ஏழு வந்தும் அணைக்க முடியல. கடல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வந்து அணைக்க முடியல. To be honest, even experts have been taken ஒவ்வொரு இடத்துல உண்டான ஃபயரும் ஒவ்வொரு Tuesday night, the 7th of January, massive blazes had already erupted in northern Los Angeles, with more following on Wednesday. Let's examine the largest of these fires. The Palisades fire, as mentioned, began at 10:30 a.m. local time on Tuesday. 10:30 மணிக்கு ஆரம்பிச்ச காலையில already shows its intensity. எத்தனை ஏக்கர் இருந்திருக்குனா? Fire quickly ballooned throughout the afternoon, raging between the beach towns of Santa Monica and Malibu. By midnight, it had consumed nearly 3,000 acres, destroying homes so many, in fact, that officials are still 10,000 ஏக்கர் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல. The cause of the fires has not yet been identified. However, what we do know is that they have been supercharged by fierce, dry winds blowing in from the northeast. These winds, known as the Santa Ana winds, indicate areas affected by these devil winds. The Santa Ana winds also drastically reduce humidity levels, drying out the land and making it more flammable. With wind speeds reaching up to 60 miles per hour, these conditions are so fire planes have been kilometer speed. Fire chiefs describe the combination of low humidity, dry soil, and strong fire conditions imaginable. California recently experienced a hot summer with almost 12 அடிக்கு மேல வந்து வைக்கோல் மாதிரி இருந்திருக்கு. This map illustrates the rainfall of the past 60 days compared to the full dry இருந்திருக்கு. The brown areas around Los Angeles full dry இருந்திருக்கு. Land parched and highly flammable. This combination of factors has created a dire situation for thousands of Los Angeles residents. இதுல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் முக்கியமான பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. Reality faced by Californians as they grapple with an increasingly severe and prolonged wildfire season. 7 fires are currently being tackled in California. The Palisades fire was first reported at 10:30 a.m. 1830 Greenwich Mean Time on Tuesday, January 7th. Within just 20 minutes, it grew from a 20-acre blaze to more than 200 acres. By Wednesday, 200 ஏக்கர் தான் பரவி இருக்கு. 16,000 acres. ஆனா நைட்டுக்குள்ள அதிகாலைக்குள்ள எத்தனை ஏக்கர் வந்துருச்சா? 16,000 ஏக்கர். நம்ப முடியுதா? 200 ஏக்கர் எங்க இருக்கு? 16,000 ஏக்கர். Pasadena at around 6:30 p.m. local time on Tuesday. By Wednesday night, the fire had spread to 6:30 க்கு சாயந்தரம் fatalities have been reported. 100 ஏக்கர் அடுத்த நாள் காலையில 10,000 ஏக்கர் பரவிச்சு. எப்படி பரவுதுன்னு தெரியல. நேரம் கூட லட்சக்கணக்கில் தீ பரவிக்கிட்டே இருக்கு. கட்டப்பட்ட எல்லா வீடுகளும் உத்தம் வீடுன்றனால அவர்கள் கோடிக்கணக்கில் உள்ள செலவு பண்ணியிருந்தாலும் அது ஈஸியா தீ பிடிக்குது. It's also been fully contained. The Lydia fire ignited around 2:00 p.m. on Wednesday in the இந்த ஃபயருக்கு ஒரு பேர் லிடியா ஃபயர். It grew to cover nearly 350 acres, and as of 9:00 p.m., 350 ஏக்கர் தீ பிடிக்குது. The Sunset fire broke out. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? எவாக்குவேட் பண்ணிட்டு இருக்காங்க. The residential neighborhood அடுத்த நாள் பார்த்தா அது 6,000 ஏக்கரா இருக்கு. And is 0% contained. A mandatory evacuation order remains in place. But there were also significant fire issues that may have hampered the fire. ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா? அவங்கட்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் டிபார்ட்மென்ட்ல அதுக்கான ஃபண்ட் அங்க ஒதுக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. The $17 million reduction in the department's budget has இவ்வளவுதான் அழிவுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஒதுக்கி இருக்காங்க. Large-scale emergencies, including wildfires. This morning highlights the critical role that sufficient funding plays in maintaining readiness for natural disasters and other emergencies.
The letter raises important questions about the impact of இந்த financial மாதிரி decisions on public safety, ஒரு especially வீட்டுக்கு in a state அடுத்த like வீட்டுக்கு California, நடுவுல which is prone to 50 அடி 100 அடி கேப் இருந்தாலும் அடிக்கிற This is the actual காத்து footage of the firefighter plane 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அடிக்கும் போது ஈஸியா It has a big பறக்கும். advantage compared to the other tankers since it does not have to land on airports stationed far away. The operation of the CL-415 begins with the aircraft's approach to a water source. The pilot skillfully maneuvers the plane toward a suitable body of water, such as a lake or river, ensuring that the location meets the தண்ணி necessary இல்ல. criteria for safety and efficiency. இப்ப தண்ணியை The approach requires எப்படி careful எடுத்துட்டு போறாங்க navigation to align பாருங்க. the aircraft with the water surface, taking into account factors like wind direction, water depth, and surrounding terrain. Once aligned, the aircraft initiates the water scooping process. A specialized scoop integrated into the plane's underbelly is lowered onto the water surface as the aircraft glides across it. This precise action allows the scoop to collect a significant volume of water, filling the internal tank within seconds. The process is carefully monitored to ensure the tank is filled to its optimal capacity without compromising the aircraft's balance or performance. With the water இதுல tank தண்ணி filled, the pilot எடுத்துட்டு retracts the scoop and அணைக்க skillfully முடிஞ்சுச்சுன்னா ascends, transitioning 2 the aircraft லட்சம் into ஏக்க cruise. The எப்படி CL-415 அணைக்க முடியும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி இருந்த இடம் இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி வந்துருச்சு? இந்த மாதிரி வந்துருச்சு. சோ மிகப்பெரிய ஆச்சரியம். ரெட் அலர்ட் எல்லாம் கொடுத்து பெரிய பெரிய பணக்காரர்கள் இப்போ கதறி அழுகுறாங்க. ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மிகப்பெரிய ஒரு கூட்டம் போட்டு மிகப்பெரிய களியாட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு கடவுளை பற்றிய சிந்தனை கடுகளவும் இல்லை. இந்த வீடுகள் எரிஞ்சு நாசமாச்சு பார்த்தீங்களா? தீக்கு இரையானது எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் என்பதற்கு தேவனை பற்றிய எண்ணமே இல்லைன்றதுக்கு சும்மா ஜஸ்ட் 4 பேர் சாம்பிளுக்கு ஒருத்தருடைய வீடு எரிஞ்சிருச்சு. இது யாரு? கமலா ஹாரிஸ், இந்திய வம்சாவளி. இப்போ ட்ரம்புக்கு எதிர்த்து போட்டியிட்டாங்க தெரியுமா? இவங்க வீடு எரிஞ்சு தரமட்டமாயிடுச்சு. அடுத்து யார் தெரியுமா? மெல் கிப்சன். இவர் யார் தெரியுமா? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் எடுத்தவர். இவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். இவருடைய வீடும் தரமட்டமாயிடுச்சு. இவர் சைமன், ஒரு டேலண்ட் ஷோனுடைய இவர்தான் மிகப்பெரிய பணக்காரர், தரமட்டமாயிடுச்சு. இவர் யார் தெரியுமா? ஸ்டீவன் ஸ்பீல்பர்க், ஜுராசிக் பார்க் படம் எடுத்தார்ல, அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், பெரிய பெரிய கோடீஸ்வரர். இவருடைய வீடும் தரமட்டமாயிருச்சு. இவங்க தூரத்துல இருந்து வீடு எரியறத அப்படியே கண்ணு முன்னாடி பார்த்து அழுகுறாங்க, கதறாங்க. ஏன்னா இவர்களுக்கு என்ன நடந்துருச்சு தெரியுமா? தேவன் தெரிந்தோ தெரியாமலோ இவர்கள் இருந்த வீட்டுக்கு அமெரிக்கா நாட்டுல 6 மாதத்துக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஃபர்தர் இன்சூரன்ஸ் கம்பெனி 6 மாசத்துக்கு முன்னாடியே போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இருக்கிற வீடுகள் எல்லாம் உட்டன் வீடு. 22 23 வருஷங்கள்ல பெய்த மழை இப்ப பெய்யல, 24 பெய்யல, 8 மாதமா வறட்சியா இருக்கு. இந்த வீட்டுக்கு நாங்க என்ன கொடுக்க முடியாது, இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு 6 மாசத்துக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் கம்பெனி நிப்பாட்டிட்டாங்க. ஏற்கனவே இன்சூரன்ஸ் கொடுத்தவங்களுக்கும் இப்போ எப்படி கொடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ எரிஞ்சு நாசமான இவைகளுடைய மதிப்பு $4 லட்சம் கோடி. இதை எந்த இன்சூரன்ஸ் கம்பெனினாலையும் இதை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பேரழிவு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருடைய பணக்காரருடைய வீடும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அர்மகதோன் 3ஆம் உலக யுத்தம் இந்த பூமியில நடக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பூமியில சாத்தானுடைய 4 அமைப்புகளுக்கு என்ன வரணும், ஒரு அழிவு வரணும். அதுல பொருளாதாரம், ஒரு அமைப்புக்கு பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அழிவு வரணும்னா இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது தலைவர்கள் அல்ல, மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா பின்னாடி இருந்துட்டு அத கார்ப்பரேட்னு இவர்கள் நிர்ணயிக்கிறதா விலை. இவங்க ஏத்துனா ஏறும், இறங்குனா இறங்கும். மக்களின் ஆசையை தூண்டி மக்களை விளைவித்து இவர்கள் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. நாம கீழே போயிட்டு இருக்கிறோம். இவர்களுடைய பணம் எல்லாமே யாருடைய பணம்? நம்மளுடைய பணம். இவர்கள் சுகபோகமா இருக்கிறதுக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் இப்படித்தான் நடக்கும். யாருடைய பணம்? எல்லாம் இவர்கள் மக்கள் ஏழைகளை ஏமாற்றி இவர்கள் வருமானத்திலிருந்து வரும்போது இவர்கள் தங்களுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டுறாங்க.
ஏழைகளை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. சாதாரண ஜனங்கள் கூட மற்றவர்களுக்கு உதவி செய்யறாங்க. இப்போ ஒருவேளை இவர்கள் உலகத்துக்கு பயந்து வேணா இன்கம் டாக்ஸ் கொடுப்பாங்க. சோ இவங்க இப்படியே டெவலப் ஆயிட்டு இருந்தா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தினுடைய தேவை இந்த பூமிக்கு என்ன தெரியாதுன்னா தெரியாம போயிரும். இப்போ மயிருள்ள உச்சந்தலையில என்ன பண்ணணும்? அடிக்கணும். சுருக்கு வச்சாத்தா குருவி அகப்படும், சிங்கம் கர்ச்சிச்சாதான் அதுக்கு என்ன கிடைக்கும்? இறை கிடைக்கும்னா இப்போ தேவன் ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு அழிவை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா அமெரிக்காவில இருந்து. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2. ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வரப்போகுது. ஏற்கனவே நிலைய ஐஸ்வர்ய நிர்பந்தம் வந்துருச்சு. அதனாலேயே நாட்டை விட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. ஏற்கனவே வந்துருச்சு. சோ இப்போ நேரடியாக ஒரு எச்சரிப்பு என்னன்னா, உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் என்ன ஆயிருமா? பொட்டறிந்து போயின. நீங்க ஸ்விஸ் பேங்க்ல கொண்டு போய் போட்டாலும் அதை திரும்ப எடுக்க முடியாது. ஏன்னா திரும்ப அதை எடுக்கிறதுக்கு நீங்க இங்க வந்தாலும் உங்களுக்காகவே என்ன வச்சிருக்கிறேன்? அமலாக்க பிரிவு, என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இது இருக்கு. இதன் மூலியமா அவர்கள் பணமும் அவர்கள் செல்வமும் பொன்னும் பொருளும் கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுது? துருப்பிடிச்சு பொட்டெறிந்து போக போகுது. இப்போ பெரிய பணக்காரர்கள் கையில 2000 பவுன் நகை இருக்கு. 2 பவுனுக்கே இங்க இல்ல. எத்தனை பவுனு? 2000 பவுன். ரைட், அவர்கிட்ட இருக்கட்டும் 1000 பவுன். இப்ப 1000 பவுன் இருக்குது. தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு எத்தனை பவுன் கழுத்துல போட முடியும்? அதிகபட்சம் 100. ரைட், ஒரு ஸ்திரீ போட்டாங்கன்னா எவ்வளவு போட முடியும்? 100 பவுன் போடலாம். என்ன மீதி 1900 பவுன் என்ன ஆகும்? என்ன ஆகும்? அது கொஞ்ச நாள்ல என்ன ஆக போகுதுன்னா யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனம். உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருந்து அக்கினி போல உங்கள் மாம்சத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். அவைகளில் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாய் சாட்சியா இருந்து என்ன பண்ணுதா? இப்போ செவிகளில் பட்டது. இதுதான் உங்களுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு. இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரர்களுடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு என்ன படுதா? கூக்குரல் இருக்கிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் என்ன கேக்குது? என் செவிகள்ல கேக்குது. நீ சுகபோகமா இருக்கிற. அமெரிக்கா தானே பெரிய பணக்கார நாடு. அதுல பணக்காரர்கள் அதிகம் இருக்கிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் தானே. அந்த லாஸ் ஏஞ்சல்ஸையே நான் இப்ப என்ன பண்ணிடுறேன்? கொளுத்தி விட்டுறேன். தேவன் பெரிய பணக்கார நாடா? அதுல இருக்கிறதுல பெரிய பணக்கார மாகாணமா? அதுல பர்டிகுலர் இருக்கிறது இந்த இடத்துலயா? இப்ப அந்த இடத்தை என்ன பண்ணி விட்டுறேன்னா தீக்கிரையாக்கிறேன். அதையே எரிச்சு காட்டிட்டார். காரணம் லக்ஸரி. பூமியிலே நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன உலகத்துல எந்த மூலையில என்ன நடந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை என்ன பண்ணீங்க? போஷித்தீர்கள். 6 வாசிங்க. நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். இப்படி சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நோய் வந்தா ஒரே நாள்ல எல்லா காசும் போயிடும். ஆனா பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் என்ன தெரியுமா? பணக்காரருக்கு ஒரு பிரச்சனைனா அவர் பணம் கையில வச்சிருக்கிறார். தனக்கு சாதகமா இந்த உலகத்துல தீர்ப்ப கூட தனக்கு சாதகமா என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஒரு சாதாரண ஏழைக்கு ஒரு வியாதி வருது. அந்த வியாதிக்கு கையில பணம் இல்லை. அதனால மருத்துவம் பார்க்க அவர் கையில வசதி இல்லை. ஏழை சாகுறான். பணக்காரன் எங்க வசதி வாய்ப்புகள் இருக்கோ பெரிய மருத்துவமனையில கொண்டு போய் சேர்க்கிறான். அவன் பொழைச்சுக்கிறான். சோ பணம் இருந்தாதான் இன்னைக்கு உயிரையே என்ன பண்ண முடியுது? காப்பாற்ற முடியுது. சோ இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிட்டீங்க. இந்த உலகத்துல 2 வகுப்பார். ஒன்னு இருக்கிறவர்கள், இன்னொன்னு இல்லாதவர்கள். சோ ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ணி எளியவர்களை என்ன பண்றீங்க? நீங்க விழுங்கி
நீங்கள் பணக்காரர் ஆயிருங்க. சோ இன்னைக்கு அமெரிக்காவினுடைய வாழ்க்கை ஆடம்பரம், நிறைய விக்கிரக வழிபாடு, ஏழைகளை ஒடுக்குதல், இது எல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அமெரிக்கால தன்னுடைய அழிவை என்ன பண்ணிட்டார், ஸ்டார்ட் பண்ணிட்டார். நீங்க எப்படி அவங்க இருந்திருக்காங்க தெரியுமா? தேவன் சும்மா கலிபோர்னியாவை கொளுத்தி விடல, எப்படி இருந்திருக்காங்கன்னு ஆமோஸ் 3:15 தீர்க்க தரிசனம் வாசிங்க. மாரிகாலத்து வீட்டையும் கோடைக்காலத்து வீட்டையும் அழிப்பேன். ஒரு பக்கம் ஒரு மாகாணமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கால, இன்னொரு பக்கம் அமெரிக்கால எப்படி தெரியுமா, கடும் பனிப்பொழிவு. ஒரு பக்கம் எப்படி தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் எப்படி இருக்கு, கடும் பனிப்பொழிவு. இந்த பெரிய பணக்காரர்கள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்கன்னா, இவர்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் எரியிற இடத்துல மிகப்பெரிய வீடு, நியூயார்க்ல ஒரு வீடு, பாஸ்டன்ல ஒரு வீடு. ஆனா பெரிய வீடு எங்க இருக்கு, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இப்ப தப்பிச்சு போய் இன்னொரு வீட்டுல, பனிக்கால வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த வீட்டுல இருந்து எரியிற அந்த வீட்டை என்ன பண்ணி இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மாரி காலத்து வீட்டையும் நான் கொளுத்துவேன், கோடை காலத்து வீட்டையும் நான் என்ன பண்ணுவேன், அவில் பேனு. இப்போ தேவன் சொல்றார் பாருங்க, அப்போது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள், வீட்டுக்குள்ள கோடி கோடியா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கிறியா, ஒவ்வொரு வீடும் லட்சக்கணக்க டாலரா உருகி பொட்டறிந்து போகும், அதனுடைய அடிச்சுவடை கண்டுபிடிக்க முடியாது. இப்போ மலை மேல ஒரு வீடு, மலை மாதிரி ஒரு வீடு உருகி ஓடுது. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, எல்லா வீடும் மலைகளுக்கு மேலதான், மலை போல வீடுகள் தான், எல்லாம் உருகி ஓடிருச்சு. சோ இப்போ தீ வந்தாலும் எங்க நாங்க இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்துக்கு தீ பரவாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சூறை காற்று சாண்டா ஹேனா 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பிடிக்கும் போது இங்கேயும் தீ பிடிச்சிச்சு. எங்க 15 கிலோமீட்டர்ல 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துலயும் தீ பிடிச்சிச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது மனுஷன் செஞ்சிருப்பானா? இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஏசாயா 24:1, இதோ கர்த்தர் தேசத்தை வெறுமையும் பாழுமாக்கி அதை கவிழ்த்து அதன் குடிகளை சிதறடிப்பார். இப்ப சிதறடிச்சு ஓட விட்டுட்டார். இந்த வீடு எரியுது, இவங்க வேற வீட்டுல உட்கார்ந்து இந்த வீடு எரியறத பார்த்துட்டு இருக்கும்போது சிதறடிச்சிட்டார். இப்போ சிதறடிச்சிட்டு எல்லா பணக்காரர் செலிபிரேட்டர்ஸும் தவிக்கிறாங்களா, அவர்கள் சத்துவமற்று உழந்து போகும் தேசத்து ஜனத்திலே உயர்ந்தவர்கள் தவிப்பார்கள், தாழ்ந்தவர்கள் இல்ல. குடிசை எரிஞ்சு போச்சுன்னா என்ன தெரியுமா, வேற இடத்துல குடிசையை போட்டுட்டு போயிருவோம். நம்ம வீடு காலி பண்ணுங்கன்னு ஹவுஸ் ஓனர் சொன்னா நீ எப்படா சொல்லுவ, நான் காலி பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன், போய் தொலைன்னு வேற வீட்டுக்கு போயிருவோம். ஆனா உயர்ந்தவர்கள் எப்படி இருக்கிறாங்களா, தவிப்பார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடிக்கணக்கான டாலர் போயிருச்சு. இப்போ தேவன் பெரும் பணக்காரர்களுக்கு தன்னுடைய ராஜ்யத்தில் இந்த பூமியை ஏற்படுத்தணும்னா அவருடைய கவர்மெண்ட் இங்க வரணும். தேவனுடைய கவர்மெண்ட் இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியணும். அதுக்கு தேவன் செய்த முதல் படிதான் என்னது, கலிபோர்னியாவில் தீ. இதை விட இன்னும் பேரழிவுகள் அமெரிக்கால வர இருக்கு. கேட்கிறேன், ஏன் இப்படி அழிவுலாம் வருதுன்னு ஏன் நீங்க முதைய சொல்லக்கூடாது? நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இருக்கோமா? நம்ம என்ன குடுகுடுப்புக்காரங்களா? நம்ம சாதாரண ஜனங்கள், தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற சாதாரண ஜனங்கள். ஆனா அவருடைய தீர்க்க தரிசனங்கள் மாத்திரம்தான் நமக்கு ஆசீர்வாதம். இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை எத்தனை தீர்க்க தரிசனம் பார்த்தோம்? என்னென்ன தீர்க்க தரிசனம் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிச்சு சொல்லுங்க பாப்போம். இப்ப பார்த்ததுல என்னென்ன தீர்க்க தரிசனம் மனசுல பதிஞ்சிச்சு? எங்க அடி வரும்? தலையில தான் வரும். எங்க தான் வரும்? உச்சந்தலையில தான் வரும். ஐஸ்வர்யவான்களுக்கு தான் வரும். அடுத்து என்னது? எத்தியோப்பியா தேசத்துக்கு அக்கறையில் இருக்கிற தேசத்துக்கு தான் வரும். இது எல்லா தீர்க்க தரிசனங்கள். இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நடக்கிறத கண்ணு முன்னாடி பார்த்தோம். போன மாசம் 7ல இருந்து ஒரு வாரம் பயங்கரமா இருந்தது.
இன்னைக்கு காலையில வரும்போது கலிபோர்னியா தீய பத்தி ஏதாவது நினைச்சிட்டு வந்திருப்போமா? எங்க எரிஞ்சா என்ன, என் வயிறே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படி நினைச்சிருப்போம். ஆனா இதற்குள்ள தேவனுடைய திட்டம் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த காலத்திலும் நமக்கு மேட்டிமையோ எதுவும் வந்துடக்கூடாது, தாழ்மை இருக்கணும். எந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்றத நாம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சா தானே நம்ம நடக்க முடியும். ஏதோ ஒண்ணு இங்கிட்டு நடக்குது, ஆடு நடக்குது, மாடு நடக்குது, கோழி நடக்குது, நானும் நடக்கிறேன்னு நடந்தோம்னா இந்த சத்தியத்துக்கு என்ன பிரயோஜனம்? இது எல்லாம் நடக்குது, நான் எப்படி நடக்கணும் சொல்லும் போது சீக்கிரம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள 1,44,000 பேருக்குள்ள இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வரணும். ரைட். இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை இப்போ பார்க்கும்போது தனித்துவமான அமெரிக்கா விழுகுது. இனி கொஞ்ச நாள்ல எல்லா நாடுகளும் விழப்போகுது. ஏற்கனவே அமெரிக்கா எப்ப விழுந்துச்சுன்னு பார்த்தோம்? 2001. ரைட். அப்ப இருந்து விழுந்தது. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அன்னைக்கு பொருளாதாரம் விழுந்துச்சு. இன்னைக்கு அந்த பொருளாதாரத்துக்கு காரணமா இருந்த ஐஸ்வர்யவான்கள் இன்னைக்கு விழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லா நாடுகளிலும் வரும். பிரதர், அப்ப அடுத்த மாசம் ஆஸ்திரேலியா எரியுமான்னு கேட்க கூடாது. தேவன் என்ன பண்ணுவார்னா, வேற மாதிரி ஒரு முடிவு அங்க வரும். அந்த முடிவுல அங்க இருக்கிற ஐஸ்வர்யவான்கள்லாம் என்னவாங்க? கீழே விழுவாங்க. அதை தேவன் நகர்த்தி கொண்டு போவார். அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த உலகத்துல தேவன் வேற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அழிவை கொண்டு வரும்போது, சகோதரர் ரசல் பிரதர் ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறார். Imperfect man cannot give perfect government. Imperfect man cannot give perfect government. ஒரு பரிபூர்ணம் அல்லாத மனுஷன் ஒரு பரிபூர்ணமான ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வர முடியாது. நமக்கு தெரியும், பெர்ஃபெக்ட் கவர்மெண்ட் கொடுக்கணும்னா பெர்ஃபெக்ட் மேன் வரணும், பெர்ஃபெக்ட் ராஜா வரணும். ராஜா வந்தாச்சா? இதோ வாசற்படியில நின்று நம்ம தான் அலார வச்சு இன்னும் என்ன பண்ண முடியல. இன்னைக்கு காலையில பட்ட கஷ்டம் மாதிரியே இன்னும் என்ன பண்ண முடியல, எழுந்திருக்க முடியல. உலக ராஜ்யங்களை உடைச்சிட்டு இருக்கிறார். இப்போ உலகத்துல திரும்பி மீண்டு வர்றதுக்கு அமெரிக்காவுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. வேத வசனம் ஆமோஸும் சொன்னார் ஐயோ, ஏசாயாவும் சொன்னார் ஐயோ. இப்போ நம்ம நாட்டுக்குள்ள அமெரிக்காவுக்கு ஐயோ. இப்ப நம்ம நாட்டுக்குள்ள இது மாதிரி ஒரு அழிவு வந்தா என்ன ஆகுன்னு கேட்கிறேன். ஐயோ, ஏன்னா நம்ம நாட்டுக்கு வந்தா ஐயோ, ஏன்னா நம்ம எல்லாம் இதுக்கெல்லாம் தாங்கவே மாட்டோம். இதுல நம்ம ஊர் இருக்கு பாத்தீங்களா, எந்த ஊரு? மதுரை. ஏன்னா இப்படி அழிவுகள் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாம் காணாம போயிடுவோம். அதுவும் நம்ம ஊருக்கு என்ன பேரு? மதுரைக்கு தூங்கா நகரம். ஒரு காலத்துல நிஜமாவே தூங்க முடியாம போகுது. ஆனா நம்ம ஊருக்கு ரொம்ப நாளாவே என்ன பேரு? தூங்கா நகரம். இது மாதிரி ஒரு சாம்பிள் தேவன் அப்படி எடுத்து விட்டாருன்னு வைங்களேன், போச்சு. நம்ம ஊருக்கு உள்ள பேரு கரெக்டா நம்மளுக்கு பொருந்தி வரும். உண்மையிலேயே தூங்கா நகரம் தான். ஏன்னா நீ நம்பின பணக்காரத்தனம், உன்னுடைய ஆடம்பரத்தனம் எங்க போச்சு? உன்னால ஏதாவது செய்ய முடிச்சான்? பணக்காரர்களுக்கு ஒரு பாடம் இது, நம் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் இது. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த பார்ட், அவ்வளவுதான், 2 பார்ட் தான். அடுத்த பார்ட் என்னன்னா, இது நியூஸ் பேப்பர்ல டிவில அதிகமா வந்தது. இதுல நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். தலைப்பு என்ன? கலிபோர்னியா தீயில் தேவனின் திட்டம். கலிபோர்னியா தீயில் கர்த்தரின் நியாய தீர்ப்பு. அந்த தலைப்புல இன்னொரு பிரதர் சப்ஜெக்ட் எடுத்துட்டார். அதனாலதான் நான் தேவனின் திட்டம்னு எடுத்தேன். சோ கலிபோர்னியா தீயில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். ரெண்டாவது ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்னா, தீ எங்க வந்துச்சு? எந்த மாகாணத்துல வந்துச்சு? கலிபோர்னியால, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா பகுதியில தான் தீ வரணும்னா இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த இடத்துல யார் வசித்திருக்கிறார்கள்?
ஐஸ்வர்யவான்கள், எஸ், ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். சினிஃபீல்டு பார்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். ஏழைகள் யாரோ சொல்றாங்க. யாரு யார் வாழ்ந்திருக்க அந்த இடத்துலனா? தேவனுடைய திட்டம். கலிபோர்னியாவில் இந்த தீ வரணும்னா அந்த இடத்துல யார் வாழ்ந்திருக்கிறாங்கன்னா, அநேக யூதர்கள் இருந்திருக்காங்க, ஜியோனிஸ்ட் இருந்திருக்கிறாங்க கலிபோர்னியா. இவர்கள் சியோன் இயக்கம், இஸ்ரேல் ப்ராபசி நம்ம படிக்கும் போது சியோன் இயக்கம் ஒன்னு உருவாச்சு. யார் அதை உருவாக்குனார்னா, தியோடர் ஹெர்சல். இவர் ஹங்கேரி யூதன். இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய யூத பணக்காரர்கள் எல்லாம் தன்னுடைய தேசத்துக்கு கூட்டி வர செய்ய ஒரு இயக்கம் உருவாக்குனார்ல, சியோன் இயக்கம். அந்த இயக்கத்தால் எங்க இருந்திருக்கிறாங்கன்னா, கலிபோர்னியால, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. சோ இப்போ இவர் எதுக்காக இந்த சியோன் இயக்கத்தை ஆரம்பிச்சார்? இதனுடைய நோக்கமே என்ன? இதனுடைய நோக்கமே என்ன? யூதர்களை தன்னுடைய தேசத்துக்கு கூட்டி சேர்க்கணும்ன்றதா இவருடைய நோக்கமே. எல்லாரும் எங்க போகணும்? எருசலேமுக்கு போகணும். ஆனா இவர்கள் எங்கே இருந்துட்டாங்கன்னா, உலகத்துல நிறைய பணக்காரர்கள் இன்னும் அமெரிக்காவிலேயே உல்லாசமாக இருந்துட்டாங்க. அதுவும் எங்க? நியூயார்க், வாஷிங்டன், மற்ற ஏரியா கிடையாது. இந்த நியூயார்க், வாஷிங்டன்ல இருக்கு பாத்தீங்களா அமெரிக்காவில். இது அமெரிக்கா தேசத்தினுடைய இன்னொரு எல்லை. இந்த நியூயார்க் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல், இந்த மாதிரி கவர்மெண்ட் எல்லாம் அந்த கார்னர்ல இருக்கும். கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் வேகஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா களியாட்டங்கள், இச்சைகள் இது நிறைந்த இடம். இங்கேயும் இந்த இடத்துல கலிபோர்னியாலையும் லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் யார் இருந்திருக்கிறானா? யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கலாமா யூதர்கள்? தேவனுடைய ஜனங்கள். இவங்க இருக்க கூடாது. இவர்களை தேவன் முன் குறித்தார். தேவன் யார் யார் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் முன் குறிக்கிறாரோ அங்கே எல்லாம் என்ன வரும்? அட்டாக் வரும். என்ன வரும்? அட்டாக் வரும். இது என்ன அட்டாக்? டெரரிஸ்ட் அட்டாக். மும்பை நரிமன் பாயிண்ட்ல முன்னாடி நம்ம ஊர்ல வந்தது. இது ஏதோ தீவிரவாதி வந்துட்டு போயிட்டாங்க நினைச்சிட்டு நம்மளும் சின்ன வயசுல சின்ன போர்ட்டபிள் டிவில இதை பார்த்துட்டு வளர்ந்து வந்துட்டோம். ஆனா இந்த அட்டாக் நடக்கும் போது நிறைய பணக்கார யூதர்கள் இந்த நரிமன் பாயிண்ட் பிளாட்ஸ்ல நிறைய பணக்கார யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. தாஜ் ஹோட்டல் அட்டாக் நடக்கும் போதும் யூதர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே யூதர்கள் காலி பண்ணி என்ன போயிட்டாங்க? சொந்த தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீ. இப்போ இந்த தீல யார் காலி பண்ணி ஓடணும்? யூதர்கள் தேசத்தை விட்டு என்ன பண்ணணும்னா, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள். இந்த மேப் பாருங்க. இந்த மேப்ல இந்த எங்கெங்கெல்லாம் இந்த பிளாக் இருக்கோ இது எல்லாமே நியூயார்க் எல்லாம் அங்க. இங்கேயும் யூதர்கள் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் யூதர்கள் இருக்கிறாங்க. இப்போ கலிபோர்னியா நடந்த இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல மட்டும் எவ்வளவு யூதர்கள் இருந்திருக்காங்கன்னா 5ல இருந்து எவ்வளவு 29.3% யூதர்கள் இருந்திருக்காங்கன்னா, தீ இங்க வரணுமா அங்க வரணுமா? மயிருள்ள உச்சந்தலை அமெரிக்கா, அதுல எங்க யூதர்கள் அதிகம் இருந்திருக்காங்களோ அந்த இடத்தை இப்ப தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா கொளுத்தி இருக்கிறார். இவர்கள் வெளியே வரணும். மேல என்ன சிஸ்டர் போட்டிருக்காரு வாசிங்க. எவ்வளவு யூதர்கள் அங்க இருந்திருக்காங்க பாருங்க. அப்ராக்சிமேட்டா இந்த ரவுண்ட் பண்ண இடத்துக்கு ஒரு பாயிண்ட் அங்க கொடுத்திருக்காங்க. வாசிங்க. அர்பன் ஏரியா வித் roughly 40,000 or more Jews. அர்பன் ஏரியா வித் அப்படின்னா என்னது? 40,000 யூதர்கள் சர்வ சாதாரணமா இருந்திருக்காங்க. இப்ப இவங்கெல்லாம் இவங்களுடைய சொந்த தேசம் எது? இஸ்ரேல் தேசம்னா இவர்கள் கிளம்பி அங்க போகணும்னா இங்க என்ன ஆகணும்னா எரியணும். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இவர்கள் காலி பண்ண வேண்டிய இடம் இவங்க எல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ். நிறைய பேர் இந்த நியூஸ். இன்னொன்னு ஒரு விஷயம் பார்த்தோம்.
இப்ப யூதர்கள் இங்க இருக்கிறாங்க, இந்த இடம் எரிஞ்சிருச்சு. ஏற்கனவே இவர்களுக்கு இப்ப என்ன கிடையாது? என்ன கிடையாது? 6 மாசத்துக்கு முன்னாடியே நோ இன்சூரன்ஸ், எதுவுமே கிடையாது. தரைமட்டமானது, தரைமட்டம் தான். இவர்கள் சம்பாதித்த பொன்னும் பொருளும் தூரு கூட பிடிக்கல, உருகி ஓடிருச்சு. சோ இவர்களுக்கு எதுவுமே கிடையாது. இதை விட பெரியது என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நாம பார்த்த இந்த நியூஸ் கரெக்ட். இப்ப பார்த்த இந்த 29.3% யூதர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தான் இருந்திருக்காங்கன்ற விஷயம் உண்மை என்றால், தீர்க்க தரிசனம் நிறைவேறியாகணும். சொந்த நாட்டுக்கு போய் தானே ஆகணும். சொந்த நாட்டுக்கு போய் தான் ஆகணும்னா தீ என்னதான் ஆகணும்? தீ எரிஞ்சுதான் ஆகணும். இப்போ இவங்க வீடு எல்லாமே எரிஞ்சதுனால ஒரே அடைக்கலம், இவர்கள் சொந்த தேசத்துக்கு போகணும். இப்போ இன்னும் அப்ப நியூயார்க், வாஷிங்டன், பாஸ்டன், மியாமி, டெட்ராய்ட்ல இருக்கிற யூதர்களா இருக்காங்களே, போவாங்களானா என்ன ஆவாங்க? போவாங்க. லைட்டா அடிவயிறு கலங்கி இருக்கும். ஏன்னா இப்ப உச்சந்தலையை அடிச்சுட்டார். இப்ப அங்க இருக்கிறவர்கள், தேவன் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குதுன்னா அங்க இருக்கிற யூதர்களும் இப்ப என்ன இருப்பாங்கன்னா, நம்மளுக்கு எப்போ அழிவு வருமோனா இப்போ அவர்களும் அங்க அவர்கள் சொந்த தேசத்துக்கு போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இவர்களும் சொந்த தேசத்துக்கு, மற்ற பகுதியில் இருக்கிறவர்களும் சொந்த தேசம் போகணும்னா அதுக்கும் ஒரு காலம் வரும். ட்ரம்ப் ஒரு முடிவை எடுப்பார். அந்த முடிவை வச்சு அவங்களும் என்ன ஆயிடுவாங்கன்னா சொந்த தேசத்துக்கு போயிடுவாங்க. ஒருவேளை அவர் எடுக்கக்கூடிய முடிவு 99% 3ஆம் உலக யுத்தம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ தங்கள் சொந்த தேசத்திற்கு போய்வாங்க. இதை விட ஒரு பெரிய சம்பவம் என்னன்னா, இந்த தீ வந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற இடத்தில் யூதர்களுடைய மிகப்பெரிய தேவாலயம், பாசாடெனா என்ற இடத்துல இருந்த யூதர்களுடைய தேவாலயம் முற்றிலும் எரிந்து சாம்பலாயிடுச்சு. யாருடைய தேவாலயம்? அங்க இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் இல்ல, யூதர்களுடைய ஆலயம். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்த தேவாலயம் என்ன ஆயிடுச்சுன்னா முற்றிலும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. இப்ப அவர்கள் தேவனை என்ன பண்ணிருப்பாங்க? தேட ஆரம்பித்திருப்பார்கள். ஒரு வகையில நல்ல விஷயம். இப்படி நடக்கும்போது அவர்கள் தாங்கள் யாருடைய சந்ததி என்பதை உணர்ந்து இப்ப தேவன் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கூட்டி சேர்க்கிற மாதிரி இப்ப அவர்கள் எங்க போயிருவாங்கன்னா சொந்த தேசத்துக்கு போயிருவாங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த 29% யூதர்கள் இங்கே இருந்தது, இந்த விஷயம் உண்மை என்றால், யூதர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு போகணும்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வீடு என்ன ஆகணும்? சத்தமா சொல்லுங்க, வீடு என்ன ஆகணும்? எரியணும். எரிஞ்சால் மாத்திரம்தான் இவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு போகணும். இப்போ இன்னும் இவர்கள் தங்கள் சொந்த தேசத்துக்கு போய் சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு. தேவனுடைய சித்தத்தை யூதர்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. அதனால இப்போ இவர்கள் சொந்த தேசத்துக்கு போகணும். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருந்த பெரிய பெரிய பணக்காரர்கள் யாரும் இருந்திருக்கானா? யூதர்களும் பெரிய பணக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர்களை பற்றி, இங்கே இருந்த பணக்காரர்களை பற்றி ஏதாவது இன்னும் தீர்க்க தரிசனம் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா 29:1-2. தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே, அரியேலே ஐயோ, வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அடுத்து அரியலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும், அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். தாவீது வாசம் பண்ற நகரமாகிய அரியேலே, அரியேலே ஐயோ. தாவீது வாசம் பண்ண நகரம் எது? தாவீது வாசம் பண்ண நகரம் எதுன்னு கேட்கிறேன். எருசலேம். கரெக்ட், எருசலேம். ஆனா வருஷா வருஷம் பண்டிகைகளை அனுசரித்து வந்தாலும் அரியேலே, அரியேலே உனக்கு ஐயோ. அரியலுக்கு என்ன உண்டு பண்ணுவேன் சொல்றாரு? இடுக்கம் உண்டாக்குவேன், அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அந்த அரியலுக்கு நான் துக்கத்தை உண்டு பண்றது, அதுவே எனக்கு அரியலாத்தான் இருக்கும். அப்படின்னா
அரியல்னா என்ன அப்படின்னா அரி கூட்டல் ஏல். அரினா அரிமா. அரிமானா என்ன தெரியுமா? சிங்கம். ஏல்னா தேவன். அரியலைனா என்ன அர்த்தம்னா லயன் ஆஃப் காட், சிங்க மக்கள். சோ இப்ப யார் சிங்க மக்கள்? இஸ்ரேல் ஜனங்கள் தான். யாரா? சிங்க மக்கள். இந்த உலகத்துல அரியல் மாதிரி ஒரு குரூப், அந்த குரூப் சிங்க மாதிரி இருக்காங்க. அவங்க யாருன்னா தாவீது வாசம் பண்ணின நகரம் எருசலேம்ல இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள். சோ இவர்களுக்கு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இப்போ என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு இடுக்கம் வரும். சோ ஏசியா 29:3 வாசிங்க. அடுத்து, உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தேற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எழுப்பும். உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எழுப்பும். யாருக்கு விரோதமாக? சிங்க மக்களுக்கு விரோதமாக, இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக உன்னை முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக என்ன பண்ணுவேன்? கொத்தளங்களை எழுப்புவேன். அப்பதான் நீ இங்க இருந்து என்ன பண்ணுவ? ஓடி உன் தேசம் போவேனா இங்க தீ எரியணும், வீடு எரியணும். சோ அடுத்து 5ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 29:5. உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்துள்ள தனையாகவும் பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்கள தனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி பொடுத்துளையாகவும் பலவந்தரின் திரள் இந்த மாதிரி உனக்கு வரும். ஆனா உனக்கு வரக்கூடிய இந்த ஒரு துக்கம், இந்த இடுக்கம் சொல்லிட்டு வராது, அது திடீரென்று. அப்படித்தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல கொரோனா சுனாமி வரப்போதுன்னா ஒரு எச்சரிக்கை வரும். ஏன்னா என்னது, இன்னொரு நாட்டில் பூகம்பம் கடலுக்கு அடியில ஏற்பட்டா நம்ம நாட்டில் சுனாமி எச்சரிக்கை கொடுக்க முடியும். ஆனா அரியலை சிங்க மக்களை கூட்டி சேர்க்கணும்னா அழிவு எப்படிதான் வரணுமா? சடுதியா வரணும், சொல்லாம வரணும். சோ திடீரென்று வரும். இவர்களை ரொம்ப முக்கியமா கவனிங்க. இந்த சிங்க மக்களுக்கு இப்ப தேவன் என்ன பண்றாருன்றத அப்படியே வேர்டு பை வேர்டு 6ஆம் வசனம் சொல்லுது. இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும், இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும். அடுத்த வார்த்தை தான் முக்கியம். என்னது? பெரும் சாண்டா ஹேனா விண்டு, பெரும் காற்று வந்து இங்க பிடிச்சாலும் அடுத்து சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துலயும் பிடிக்க வைப்பேன். அப்படின்னா இஸ்ரேல் ஜனம் அமெரிக்கால ரொம்ப கம்ஃபர்டபுளா சொபஸ்டிகேட்டடா இருந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப சடுதியா வரும். அதை இரைச்சல்னால கொண்டு வருவேன், பெரும் காற்றினால கொண்டு வருவேன். கொண்டு வந்துட்டு புசலினாலும் பச்சிக்கிறேன். இப்ப வந்தது என்ன ஜுவாலை? அக்கினி ஜுவாலை. சேனைகளின் கர்த்தராலே நீ என்ன பண்ணப்படுவாய்னா விசாரிக்கப்படுவாய். இது எல்லாமே தேவனுடைய நியாய தீர்ப்பு. இவங்க எப்படி பகல்ல தீப்பிடிச்சு பகல்ல தீப்பிடிச்சு எரியுது. ஆனா இவங்க எப்படி நடந்திருக்காங்கன்னா பகற்காலத்திலே அந்தகாரத்திற்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல என்ன பண்ணிருக்காங்களா? எப்படி தடவி தெரிஞ்சிருக்காங்க? பகல்ல இரவிலே தடவுகிறது போல இந்த மாதிரி இருந்திருக்காங்க. ராஜ்யத்தில் நடக்க போற அழிவுகளுக்கு இதெல்லாம் ஒரு சாம்பிள் மாதிரி. சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நமக்கு என்ன? 2 பார்த்தோம். ஒண்ணு நமக்கு மிகப்பெரிய எச்சரிப்பு. 2வது என்ன? நம்முடைய விசுவாசம் அதிகப்படுத்தும். உடனே இப்ப நம்ம அலர்ட் ஆயிரணும். உடனே இப்ப எந்திரிச்சிடணும். இப்ப எந்திரிச்சிடாதீங்க. உடனே இப்ப எந்திரிச்சிடணும்னா என்னது? போனோம், வந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும், இது இல்ல. இங்க ஒண்ணு அங்க நடந்தா இங்க வலிக்கணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. தேவன் ஆரம்பிச்சுட்டார். இன்னும் கண்ணுக்கு தெரிகிற இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும்னா, இங்கே சாத்தானின் கவர்மெண்ட் அழியணும்னா, இப்படி சொல்லாமல் சடுதியாய் அழிவு பூமியில நடந்துகிட்டே இருக்கும். நம்ம வேலைக்கு போறது, வர்றது, சாப்பிடுறது இப்படி இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது பாருங்க, நாம முழிச்சுக்கணும். இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்களா? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடி இருக்கிறாங்க. அவர்கள் யாரு?
யூதர்கள் அல்லாத அமெரிக்கர்கள் அங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடினாலும் அதுக்குள்ளதான் யாரு இருக்கா, யூதர்களும் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்களாம், ஏசியா 29:15, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து. இவங்க பிளான் பண்றதே, இந்த பணக்காரர்கள் ஸ்கெட்ச் போட்டு தங்கள் பிளான் பண்றதே, ஆலோசனை பண்றதே எப்படியா, மறைவான இடங்களில் இவங்க ஆலோசனை பண்ணி கிரியைகளை அந்தகாரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஏழைகளை ஒடுக்கிற எல்லா கிரியைகளையும் பண்ணிட்டு என்ன சொல்றாங்களா, நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ. சோ அடுத்த வசனம் இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்க எங்க ஆலோசனையை மறைவிடங்களில் வச்சுக்கிறோம். தேவனை பார்த்து சொல்றாங்களா, இவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும், உம்முடைய வழிகளை அறியறதுக்கு விருப்பமே இல்லை. இப்ப நம்ம இந்த தீர்க்க தரிசன பாடங்களை நம்ம பார்க்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லைன்னா நம்மளும் என்ன சொல்றோம்னு அர்த்தம், அமெரிக்கால கலிபோர்னியால என்ன நடந்துச்சுன்னு நாங்களும் அறிய விரும்போம். எங்களுக்கு எங்க பத்தி எரிஞ்சா என்ன, நான் என் வழியில நடக்கிறேன்னு அப்படி இல்லை. ஒரு சின்ன விஷயம் இஸ்ரேலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் நடந்தாலும் நமக்கு என்ன பாயிண்ட்ன்றதுக்கு தான் இது நடக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதத்தான் ஏசியா தீர்க்கதரிசி தூமாவின் பாரம், பாரம்னாலே என்னது, தள்ளி விடுவேன் என்பதே பாரம். இப்போ விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள். எது, விடியற்காலமும் வருதா, என்ன காலமும் வருதா, ரைட். இதுக்கு ரீபிரிண்ட்ஸ்ல ஸ்வீடிஷ் டிரான்ஸ்லேஷன்ல விடியற்காலமும் வருகிறதுனா எது நம்மளுக்கு விடியற்காலம், ராஜ்யம். அப்ப ராஜ்யம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்தா கொஞ்சம் கொஞ்சமா விடியற்காலம். ஆனா யார் அதிகாலை முழிச்சிருக்காங்களோ 3ஆம் ஜாமத்தில் அவர்களுக்கு மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் நமக்கு தெரியும். அப்போ கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துல நாம இருக்கிறோம்னா அப்போ விடியற்காலமும் இருக்கு. இத ஸ்வீடிஷ் டிரான்ஸ்லேஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னா, மார்னிங் ஹேஸ் கம், இட் இஸ் ஸ்டில் டார்க். அப்போ விடியற்காலம் இயேசு கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் துவங்கிருச்சு. இன்னும் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் தான் இந்த பூமியில வரல. சோ நியூ டே 1874 புதிதா வந்தவர்கள் இதை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. இதை உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வரும்போது உங்களுக்கு புரியும். நியூ டே எப்ப துவங்கிருச்சு, 874. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் எது இருக்கு, டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. சோ விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் இப்போ கொஞ்சம் இருக்குது. கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இருக்கும் வரை ராக்காலம் எப்படி இருக்குமா, கொஞ்சமா இருக்கும். அதத்தான் அங்க சொல்லி இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இருக்கு. எப்படிப்பட்ட ராஜ்யம், கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம். ஆனா இப்போ யாருடைய ராஜ்யம் நடக்குது, சாத்தானுடைய ராஜ்யம். அது எப்படிப்பட்ட ராஜ்யம், கவர்மெண்டா இருக்கு. கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எல்லாம் சாத்தான் மாதிரியா நம்ம கண்ணுக்கு தெரிகிறாங்க இல்ல. 4 அமைப்புகள் மூலமாக சாத்தானுடைய ராஜ்யம் எப்படி இருக்கு, இன்விசிபிளா இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் சாத்தான் தன்னை யார் என்று தெரியாமலேயே எல்லாரையும் பூமியில என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். இது சாத்தானே இன்விசிபிளா அவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில செஞ்சிட்டு இருக்கும் போது, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யமும் முதல்ல எப்படித்தான் ஆரம்பிக்கும்னா, எப்படித்தான் ஆரம்பிக்கும், இன்விசிபிளா தான் அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாத்தான வெளியே எடுத்துட்டு இவருடைய ராஜ்யம் வரணும்னா இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இப்ப என்ன ஆயிடுச்சு, இன்விசிபிள் கவர்மெண்ட் தொடங்கிருச்சு. உலக ராஜ்யங்கள் இப்ப எல்லாம் அழிவுக்கு வருது. சோ தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும்னா உலக அரசியல் மாறணும். இந்த உலக அரசியல் மாறுவதற்கு தான் ட்ரம்ப் பதவியேற்பு. ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே சொன்ன முதல் அறிக்கை என்ன தெரியுமா, Trump declared America will not going to participate any war around the world. அமெரிக்கா இனி எந்த உலக யுத்தத்திலும் பங்கேற்காது.
ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா நான் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடியே he declared ceasefire in the Middle East. நான் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு நடந்த போரை என்ன பண்ணிட்டேன், நான் முடிச்சு வச்சுட்டேன். நானும் யார் கூடயும் யுத்தத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றார். சமாதானம். ஆனா சமாதானம் சமாதானம்னு அவர் சொல்லுவார். இங்கே எரிக்கிறது யாரு? அக்கினி. தேவன் அவருடைய நியாய தீர்ப்பு. இன்னொரு என்ன தெரியுமா, ட்ரம்ப் வந்த கொஞ்ச நாள்லயே அவர் எடுத்த அடுத்த மிகப்பெரிய முடிவு WHO. WHO என்ன தெரியுமா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் போன வாரம் கொரோனாக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னா போடணும். நம்ம இப்ப மாத்திரை போடுறோம்ல, காய்ச்சல் தலைவலிக்கு பாராசிட்டமால், இன்சுலின், சுகர் டேப்லெட், என்னது சிட்ரசின், இந்த எல்லா மருந்துகளும் WHO அப்ரூவ்டு இருந்தாதான் அதை எல்லா நாடுகளும் பயன்படுத்தணும். இப்போ அமெரிக்கா உலக சுகாதார மையத்திலிருந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து விலகிடுச்சு. கொரோனாவுக்கு உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு WHO சரியான முடிவுகளை கொடுக்கல. அதனால நிறைய அழிவு வந்தது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வேஸ்ட். அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனை விட்டுட்டு நான் விலகிறேன்னு விலகிட்டார். இப்போ இன்னைக்கு நாளைக்கு ஒரு வியாதி அமெரிக்கால வேற ஒரு மாகாணத்துல வந்துச்சுன்னா இப்ப WHO என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? ஒன்னும் பண்ணாது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நீ போயிட்ட. நான் இந்தியாவுக்கு ஒரு மருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உனக்கு மருந்து என்ன மருந்து எடுக்கணும் நான் என்ன பண்ண மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், நீயும் நம்ப மாட்டே, அழிஞ்சு போ. சோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து விலகிருச்சு. அடுத்த அவருடைய அறிவிப்பு, அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வேறு நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாங்கல்ல, நம்ம புள்ள யூஎஸ்ல செட்டில் ஆனா நல்லா இருக்கும். மாப்பிள்ளை எங்க கிடைக்கணும்? யூஎஸ்ல கிடைச்சா நல்லா இருக்கும். மாப்பிள்ளை யூஎஸ்ல 10 வருஷம் இருந்தாராம், இப்ப வந்திருக்காரு. இப்படியே யூஎஸ்னு இந்த மாதிரி வேலைக்காகவோ H1B விசான்னு ஒன்று இருக்கா, அதுல யாரோ போனவங்க டூரிஸ்ட் விசால போய் அங்க போய் குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு குடியுரிமை கிடையாது. டெய்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு அடுத்து உலக நாடுகள் ஏதாவது மற்ற நாடுகள்ல தொழில் முதலீடு செய்யணும்னா அந்த முதலீட்டை டாலர்ல தான் செய்யணுமா. என்னென்ன அறிவிப்புகள் வருதோ இது எல்லாம் வரும்போது ட்ரம்ப் வரணும். மயிருள்ள உச்சந்தலைக்கு என்ன வரும்? அடி விழுகணும். சுருக்கு வச்சாதான் குருவி அகப்படும். சோ இப்போ இந்த மாதிரி வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் சொந்த தேசத்துக்கு போகணும்னா இப்போ இந்த தீ வரணும். பாயிண்ட் நம்பர் 2. அடுத்து இவர்கள் சொந்த தேசத்துக்கு போய் இப்போ இவர்கள் எல்லாம் இருக்கும்போது மற்ற ஜாதிகள் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருவார்கள். சீக்கிரம் முடிச்சலாம், கன்க்ளூஷன் பாட்டுக்கு வந்துட்டோம், வாசிக்கலாம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகள். அரியேல் யாரு? இஸ்ரேல் மக்கள். யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகள் அதன் மேல் யுத்தம் பண்ணி வருவார்கள். அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் ராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பா இருப்பார்கள். இஸ்ரேலுக்கு தீங்கு செய்ய நினைப்பாங்க, ஆனா அவங்க கனவு கண்ட மாதிரி தான் இருக்குமே தவிர இஸ்ரேலுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது. ஏன்னா அரியேலுக்காக நான் அரியேலா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சிங்க மக்களுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனம். அது பசியா இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் அதை பிடிக்கலான்னு நினைப்பாங்க, கனவு காண்பாங்க இஸ்ரேலை பிடிக்கலான்னு, ஆனா பிடிக்க முடியாது. விழிக்கும் போது அவன் வெறுமையா இருக்கிறது போலவும் தாகமா இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டு. இஸ்ரேலை பிடிக்கணும்னு தாகமா இருக்கிறாங்க, பிடிச்ச மாதிரி கனவுலாம் காண்பாங்க. அவர்கள் விடாய்த்து தவணத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். இதுக்கு நடுவுல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள கனவு வேணா மற்றவர்கள் காண்பார்கள், அது நடக்காது. ஏசாயா 29:14 வாசிங்க.
ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். எந்த ஜனங்களுக்குள்ளே? இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்ய போறேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கேட்டு அவர்களுடைய விவேகிகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பவே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அநேக அதிசயங்களை என்ன பண்ணிட்டாரா? தேவன் செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஏற்கனவே நடந்துருச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன அதிசயம்னா இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து அதிசயங்களை காண பண்ணிட்டார். அதுதான் ஏசாயா 29:17. இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லிபனோன் எப்படி இருக்குமா? செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும்னா, இஸ்ரேல்ல விவசாயம் பண்ணும்போது எதுவுமே வயலுக்கே போறதில்லையா மனுஷன். விதைக்கிறதும் ட்ரோன், தண்ணி பாய்ச்சறதும் ட்ரோன், அறுக்கிறதும் ட்ரோன், சண்டைக்கு போனாலும் ட்ரோன். இப்போ எல்லாமே லிபனோனை எப்படி ஆக்குவேனா? செழிப்பாக்குவேன். இப்போ இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்குன்னா செழிப்பா இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது இதுவரை நடக்காத ஒரு அதிசயத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடுவுல நடக்க வைப்பேன். அது என்னன்னா ஏசாயா 29:18, அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனத்தை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரம். இந்த வசனத்தை எப்ப படிப்போம்? மூன்றாம் உலகத்துல படிப்போம். இப்ப கண்ணுக்கு தெரியாத இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரும்போது இஸ்ரேல் ஜனங்களே என்ன பண்ணுவாங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப நாளாவே இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா செவிடரா இருந்திருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணல? செவி கொடுக்கல. இயேசு கிறிஸ்து சொல்லியும் கேட்கல. கவனிங்க முடிய போது. இயேசு கிறிஸ்து சொல்லியும் கேட்கல, அப்போஸ்தலர்கள் சொல்லியும் கேட்கல. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா, கொஞ்சம் அவங்க கேட்டதுனால தங்கள் சொந்த தேசத்துக்கு அவங்க போகிறார்கள். இப்போ ஓசியா 14:1 மற்றும் 2. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். நீ கர்த்தரிடத்தில் என்ன பண்ணு? திரும்பு. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்ப. ஆனா நீ எப்படிதான் திரும்பணும்? வார்த்தைகளை கொண்டுதான் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனிடத்தில் திரும்பணும். அடுத்து அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். வார்த்தைகளை கொண்டு நாங்கள் என்ன பண்றோம்? திரும்புறோம். எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும் என்று அவர்கள் சொல்லும் போது ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரா? 6:1-2, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 2 நாட்களுக்கு பின்பு இஸ்ரேல் ஜனங்களை உயிர்ப்பிப்பார்னா 2000 வருஷம் முடிஞ்சு போச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் 2000 வருஷம் பின்பு செழிப்பான லிபனோன் போல கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். 3ஆம் நாளுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறாரா? தேவன் அவர்களை எழுப்ப போகிறார். சோ அப்போது ஆனா எந்திரிச்சாங்க. 3ஆம் நாளில் எழுப்புவார்னு சொன்ன மாதிரி எந்திரிச்சாங்க. ஆனா முழிச்சிட்டாங்க. ஆனா அறிவு கிடைச்சிருச்சானா? இன்னும் அந்த அறிவு அவர்களுக்கு வரல. சோ ஓசியா 6:3 சொல்லுது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அருணோதயம் போல இருக்கும், ஆயத்தமாய் இருக்குது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு அதிசயத்தை காண்பது என்னன்னா, முதல் முறையாக தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வார் ஃபீல்டில் யுத்த வீரர்கள் சங்கீத புஸ்தகங்களை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இதுவரை நடக்காத அற்புதங்களை தேவன் அவர்கள் மத்தியில் என்ன பண்றாரா? நடக்க வைக்கிறார். இன்னும் கொஞ்ச நாளில் செவிடர்களா இருந்தாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா கேட்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. இது எல்லாம் நடக்க போகுது. சோ அவர்களுக்கு என்னன்னா, நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலிருந்து உங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை பார்த்திருப்பாங்க. பார்த்து அவங்களுக்கு இதுவரை பயம் இல்லை, இப்ப அவங்களுக்கு பயம் வந்திருக்குது.
சோ நான் உங்கள் மேல் சுத்த ஜலத்தை, எத்தனை சொம்பு சுத்த ஜலத்தை தெளிப்பேன்னா, சத்தியத்தை உங்க மேல தெளிப்பேன். இந்த சத்திய வார்த்தையை கொண்டுதான் உங்களை சொந்த தேசத்துக்கு என்ன பண்ணுவேன், கூட்டிட்டு வருவேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், உங்கள் எல்லா நரக என்ன பண்ண விக்கிரகம் நீக்கி உங்களை சுத்தமாவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். பயமில்லாத ஜனங்கள் இப்போ இந்த தீ நடந்ததை பார்த்து யூதர்கள் அங்க இருக்கிறவங்க எல்லாம் எங்க வந்துடணும், சொந்த தேசத்துக்கு வந்துடணும். சோ இந்த சப்ஜெக்ட்ல தேவன் நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுத்திருக்கார்? ஃபர்ஸ்ட் தீர்க்க தரிசனம் துல்லியமா, நிறைய தீர்க்க தரிசனம் பார்த்துட்டோம், துல்லியமா நடக்குது. ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டது என்ன, நியாய தீர்ப்பை தேவனுடைய திட்டம் என்ன, இப்ப நடந்ததுல என்ன பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஐஸ்வர்யவான்கள் எல்லாருக்கும் அழிவு ஸ்டார்ட் வித் அமெரிக்கா. மற்ற சாத்தானுடைய ராஜ்யம் இந்த பூமியில விழணும்னா பிரச்சனை, எல்லா பணக்காரருக்கும் பிரச்சனை வரப்போகுது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை பணக்காரர் இருக்கும்போது பிரெஞ்சு புரட்சி வந்தது. எப்படி? ஏழைக்கும் பணக்காரருக்கும் தான். ராஜா ராணி மாளிகையில மேல எல்லாம் பிரெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏழைகள் கீழே பசியினால் இருக்காங்க, பிரெட் வேணும்ன்றாங்க, பிரெட்டா தீந்துருச்சு, கேக் சாப்பிடுங்க. மக்கள் கொந்தளிச்சாங்க, சூறையாடினாங்க. இனி இந்த பூமியில ஏதாவது பேரழிவுகள், அரசியல் பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றங்கள் எது வந்தாலும் சரி, ஏழைகள் ஜனங்களுடைய பார்வையெல்லாம் யார் மேல தெரியுமா இருக்கும்? ஐஸ்வர்யவான்கள் மேலதான் இருக்கும். ஏற்கனவே ஸ்ரீலங்கால பார்த்துட்டோம். சோ இந்த மாதிரி இருக்கணும், அதனாலதான் நிறைய செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ பெரிய பணக்காரர்களுக்கு தீர்ப்பு இது ஒரு சாம்பிள். சோ நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆகிலும் கணம் பொருந்தியவனா இருக்கிற மனுஷன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனா இருந்தாலும் வீடு எரிகிறத இன்னொரு வீட்டில இருந்து பார்த்து அழுகுறாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கோடி 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 டாலர்ஸ் போயிருச்சு, அழிஞ்சிருச்சு. சோ நிற்க முடியல. சோ ஐஸ்வர்யம் எல்லாமே குப்பை மாதிரி. நம்மள்ட்ட ஐஸ்வர்யம் இருக்கா? ஐஸ்வர்யா ஜுவல்லரியில தான் பிரதர் வாங்கினேன், ஆனா ஐஸ்வர்யம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. என்னன்னா நம்மள்ட்ட ஒரே ஒரு ஐஸ்வர்யத்துல, எதுலனா சத்தியத்துல நம்மளை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி இருக்கிறார். இந்த சத்தியம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம வாழ்க்கை இந்த வழியில இருக்க போதுன்னா இது ஒரு ஐஸ்வர்யம் போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினேன். இப்போ அமெரிக்கால 10 நாளைக்கு முன்னாடி அவார்டு ஃபங்க்ஷன்ல பயங்கரமா சந்தோஷப்பட்டு களியாட்டம் பட்டு எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்போது என்னை காண்கிறவர்களின் கண்கள் இனி என்னை காண்பதில்லை, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது, நானோ இல்லாமல் போகிறேன். நெருப்ப அணைக்க கூடாதா அப்படின்னு களியாட்டத்தில் இருந்த எல்லா ஐஸ்வர்யவான்களும் கதறாங்க. இதுவரைக்கும் அசுத்தம், தேவனை பற்றி எண்ணமே இல்லை. எரியும் போது மட்டும் யாரை நோக்கி பார்க்கறாங்க? தேவனை நோக்கி பார்க்கறாங்க. எல்லாம் சாம்பலானதுன்னா மிச்சம். இப்போ பிரசங்கி 2:21 நாம எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுதுன்னா ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியது. நிதானம், நல்ல புத்தி, பிளான்லாம் பண்ணி பிரயாசம் எல்லாம் பட்டாச்சு. ஆகிலும் ஆனா நாம நமக்கு தான் அது நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது பிரயாசப்படாத வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதா இருக்கும். இன்னைக்கு என்ன பிரயாசப்பட்டாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது உண்மையிலேயே நான் படுறது கரெக்டா? கிடைக்காததுக்கு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். இது உண்மையிலே நமக்கு கிடைக்க போறதில்ல, பிரயாசப்பட யாரோ ஒருத்தருக்கு கிடைக்க போகுது. எனக்கு தேவன் என்ன பிடுங்கி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு தேவன் எப்ப கொளுத்துவாருன்னு தெரியாது. கரெக்ட் தானே? நம்ம நினைச்சிருப்போம் நமக்கு வேலை எங்கெங்கேயோ இருந்திருக்கும், அந்த வேலையில இருந்து நம்மளை மிதிச்சு
தள்ளி விட்டுருப்பாங்க. அப்பதான் நமக்கு தெரியும் ஏன் நம்மளை மிதிச்சு தள்ளாங்கன்னா, நீ அங்க இருக்க கூடாது, நீ ஏன் இடத்துல இருக்கணும்னு. இப்ப தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மள தள்ளி இருக்கிறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களை அதே மாதிரிதான் கூட்டி சேர்க்கணும்னா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன வந்திருக்கு, தீ வந்திருக்கு. சோ சொந்தமாக இதுவும் மாயையும் எல்லா தீங்குமா இருக்குன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பணம், பொருள், நிலம், சொத்து இதுக்கெல்லாம் பிரயாசப்பட மாட்டாங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புனா நம்ம தான் இல்லையே, என்ன இருக்கு, நம்ம தான் இல்லையே, பாக்கெட்ல தான் ஒண்ணுமே இல்லையே, ஐ எம் a free bird, இருக்கிறவன் தானே. திருட வந்தாலும் திருட வர்றவன் இறக்கப்பட்டு 2 பொருளை வச்சுட்டு வேணா போவேன். என் வீட்டில் வந்தா இந்த வாழ்க்கை யாருக்காவது கிடைக்குமா? நம்மகிட்ட வர்றவன் என்ன பண்ணிடுவான், இறக்கப்பட்டு பொழைச்சிட்டு போட்டும் பாவம். அப்படி இப்போ இந்த மாதிரி ஒருவேளை விரும்பினா சோதனையிலும் கண்ணியிலும் நம்மளே போய் குருவி, நம்மளே போய் சுருக்குல மாற்றுறதுக்கு நம்மளே கண்ணி வச்சு நம்மளே மாற்ற மாதிரி இச்சைகளும் விழுகிறோம். இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. இது வரைக்கும் வந்ததும் போதும், நாளைக்கு வர இருக்கிறதும் போதும். ஏன்னா லாஸ்ட் டேஸ்ல இருக்கிறோம், இதுக்கு மேல ஒன்றுமில்லை. ஆனால் ஐஸ்வர்யவான்களுக்கு நியாய தீர்ப்புனா, யாக்கோபு புஸ்தகத்திலையும் 2 ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க. அந்த ஐஸ்வர்யவான்களை தேவன் அழிக்கல. ஏன்? பைபிள்ல நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருந்திருக்காங்க, அவர்களை தேவன் அழிக்கல. ஏன்? அவர்கள் நீதிமான்களா இருந்தாங்க. யாக்கோபுல இருந்த 2 ஐஸ்வர்யவான்கள் யாரு? யாக்கோபு 5:3 உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, நீங்கள் கடைசி நாள் பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள் சொல்லிட்டு யாக்கோபுல இருந்த முதல் ஐஸ்வர்யவான் யாரு? ஆபிரகாம். திரளான ஆடு மாடுகள். இத வச்சிட்டு யூப்ரட்டிஸ் டைகிரிட்டிஸ் நதி பக்கத்துல 70 மாடிக்கு வீடு கட்டல அவரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உனக்காக ஒரு சொந்த தேசத்தை வச்சிருக்கேன் சொல்லும் போது கிரியையினால் அல்லவோ அவர் நீதிமான் ஆக்கப்பட்டார்னா, அவர் இப்ப என்ன பண்ணியிருக்கிறார்னா விசுவாசத்தை கிரியை மூலம் காண்பித்து இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறார்னா பரதேசியாய் பூமியில் திரிந்தார்னு பார்க்கிறோம். ஆபிரகாம் எப்படி திரிஞ்சிருக்கிறாரு? பரதேசினா என்ன வார்த்தை தெரியுமா? தமிழ் வார்த்தை டென்ட் போட்டு வாழ்றவங்க, கூடார வாசி. இன்னும் டிக்ஷனரியில போய் பார்த்தோம்னா வேற்று கிரக வாசி. அவங்களுக்கு இந்த பூமியில என்ன கிடையாதா, சொந்தமே கிடையாது. நம்ம டென்ட்டை போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதனால இப்படி பரதேசியாய் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் தேவனுடைய வார்த்தையின்படி உலகத்துல வாழ்ந்து இது டெம்பரவரி கூடாரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது கிரியை மூலம் நீதிமானாக்கப்பட்டார் இவர். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் ஐஸ்வர்யவான். இன்னொரு ஐஸ்வர்யவான் யாக்கோபு. யாரு? யோபு. அவர் என்ன சொன்னாரா? சாத்தான் வந்து அவருடைய நண்பர்கள் அவர்கிட்ட சொல்லும் போது, முறையிடுகிற ஏழையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். ஆபிரகாம் தேவனை பார்த்தார். யோபு தன்னை காட்டிலும் கீழே இருக்கிற ஏழைகளை இப்ப என்ன பண்ணியிருக்கிறார்னா பார்த்திருக்கிறார். யோபுவும் 7000 ஒட்டகங்கள், இவரும் பெரிய ஐஸ்வர்யவான். சோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, சகோதரரை நீங்கள் நியாயம் தீர்க்காதபடிக்கு ஒருவருக்கு ஒரு முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் இருக்கிறார். என் சகோதரரை கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தின உங்களுக்கும் துன்பம் வரும். இப்ப யோபு மாதிரி நாம எப்படி இருக்கிறோம்னா, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அப்படின்னா, ஒருவேளை ஐஸ்வர்யவான்கள் தேவனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் ஏழைகளை பார்த்து பொறுமையாய் இருந்தார்களா, அவர்கள் தேவனால் காக்கப்படுவார்கள். சோ இப்போ தேவனுக்காக அவர் பொறுமையா இருக்கிறார். இப்ப ஐஸ்வர்யானுடைய கேரக்டர் எப்படி இருந்திர கூடாது இந்த பூமியிலனா வாசிக்கலாம். ஒருவேளை நாம ஐஸ்வர்யவான்களா இருந்தா நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருந்திர கூடாது?
1 தீமோத்தேயு 6:17 இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். இருமாப்புள்ள சிந்தை இருக்கக்கூடாது. இது தேவன் எனக்கு கொடுத்த பிச்சை. ரைட், அடுத்து நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் பேரில் என்ன பண்ணணுமா? நம்பிக்கை வைக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை தேவன் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் ஆக்கிறார். இனிமேல் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு நாம யார் மேல விசுவாசம் அதிகமாக வைக்கணும்னா தேவன் பேரில விசுவாசம் வைக்கணும். ஐஸ்வர்யவான்களுடைய நிலைமை இதுதான். பூமி அதிர்ச்சி வந்தா கூட, பூமி அதிர்ச்சி வருது பார்த்தீங்களா, இடிஞ்சு விழுந்தா கூட இடிஞ்ச அந்த சிதறல்களை தூக்கணும்னா உள்ள ஏதாவது பொருள் கிடைக்கும். பிளைட் உடைஞ்சு விழுந்தா கூட அந்த சிதறல்கள் இருந்து உள்ளுக்குள்ள ஏதாவது கிடைக்கும். கலிபோர்னியா தீயில ஒன்னும் கிடைக்கல, எல்லாமே தரமட்டம் உருகி ஓடிருச்சு. இப்போ தேவனை எப்படி பார்க்கணும்? அந்த மாதிரி பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 6 நன்மை செய்யவும் நீங்க நற்கிரிகள் ஐஸ்வர்யவான்களும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருங்கள். வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கற்று. தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுக்காகவே நாம் கொடுக்கணும். இதெல்லாம் நடக்கும்போது நிறைய கடைசியா எப்படி நம்ம இதை முடிக்கலாம்னா, லூக்கா 21:28 இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த தீ, கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் தீ, இவைகள் எல்லாம் பார்க்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால். யார் மீட்பு? 3வது தெருவில் இருக்கிறார்கள், அவர் மீட்பு. நம்ம மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை கீழே பாத்துறாதீங்க. அது பூமி, விழுந்துருவோம், கடைசியில் அங்கதான் போயிருவோம். சைடுல பாத்துறாதீங்க, நம்மளை இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துருவாங்க. 2 பக்கமும் பாத்துறாதீங்க, நம்மளையே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க நியாய சங்கத்தின் முன்னாடி. சோ கீழையும் பாத்துறாதீங்க, சைட்லையும் பாத்துறாதீங்க. எங்க பாருங்க? மேலே தலைகளை உயர்த்துங்கள். மேல மட்டும் பாருங்க, தேவனை பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனா இனி கொஞ்ச நாள்ல இந்த பூமியும் என்ன ஆக போகுது? இந்த பூமி என்ன ஆக போகுது? அழிய போகுது, பற்றி எரிய போகுது. 2 பேதுரு 3:10 கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். சொல்லிட்டுலாம் வராது. அவருடைய ராஜ்யம் திருடன் வருகிற விதமாய் வரும். சாத்தானின் அரசாட்சிக்கு முடிவு வரும். கிராஜுவலா சாத்தானுடைய அரசாட்சி விழப்போது, இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் கிராஜுவலா வரப்போகுதுன்னா எல்லா அமைப்புகளும், இந்த பூமிக்கு எதெல்லாம் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளோ அதெல்லாம் அழிஞ்சு போகுது. இந்த பூமிக்கு சமாதானம் கொடுக்க போற அமைப்பு எது? ஐநா சபை. அதுவே என்ன ஆகுது? அழிய போகுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது என்னாச்சு? அமெரிக்கா அதை விட்டு நீ வேஸ்ட், நீ உப்புக்கு சப்பானி, உன்னால கொரோனாக்கு ஒன்னும் சொல்ல முடியல, போ போ, இனி நான் பாத்துக்கிறேன், போயிருச்சு. சமாதானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கூட இந்த பூமியில அழிய போகுது. சோ நாம ரொம்ப டேஞ்சர் ஜோனுக்குள்ள இருக்கிறோம். அப்படின்னா தேவன் இப்ப என்ன சொல்லிட்டார் தெரியுமா? தள்ளி நிக்காதீங்க, நம்மளை பார்த்து எங்க வாங்க, எங்க வாங்க, கட்டத்துக்குள்ள வாங்க. உங்களை சுத்தி இப்ப என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய ஜோனுக்குள்ள, டேஞ்சர் ஜோனுக்குள்ள இருக்கீங்க, தள்ளி நிக்காதீங்க, ரொம்ப பக்கத்துல இருக்கீங்க, உள்ள வாங்க. வெளியே நின்னீங்க கொளுத்தி விட்டுருவேன், உள்ள வாங்க. இவைகள் அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள்னா பூமி, வானங்கள்னா வான மண்டலங்கள் உள்ள விழுந்து போன தூதர்கள், சாத்தானுடைய அமைப்புகள் எல்லாம் விழுந்து போயிடும். பூதங்கள் வெந்தி உருகி போம். பூமியின் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம்.
பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் நம்முடைய அழைப்பையும் உற்று நோக்காமல் இருந்தோம்னா மகா பெரிய ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 2 பேதுரு 3:11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடிக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.